எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை பற்றி பேசுவதற்கு, அவனுடைய கட்டளைகளை பற்றி பேசுவதற்கு நாம் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தலைப்பு கொஞ்சம் எனக்கு கிளியர் இல்லை. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு காலையில் தான் என்னிடம் பேசினார்கள். நாம் அட்டாளச்சேனையிலிருந்து அப்படியே போகிற வழியில் இங்கே வந்து போகுமாறு கேட்கப்பட்டது. அதற்கிணங்க என்ன தலைப்பு போடுவோம் என்று பேசினார்கள். அல்லாஹ்வை நெருங்குவோம் என்றோம், பலஸ்தீனம் சம்பந்தமாகவும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் சேர்த்து பேசிடுவோம் என்று சொன்னதனால் அன்பிக்கினியவர்களே, அதை மகுடமாக வைத்து கொண்டே அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள் என்ற இந்த துணிப்பொருளுக்குள் போகலாம்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அதாவது பலஸ்தீன மண்ணிலே, காசாவிலே, விசேடமாக காசாவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்னை விட அறிந்திருப்பீர்கள். அவைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லி காட்டுவது இதனுடைய நோக்கம் இல்லை. நீங்கள் நிறைய மீடியாக்கள் ஊடாக அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்திருப்பீர்கள். இதில் பலர்களுக்கு சில கேள்விகள் உருவாகுது. என்ன கேள்வி என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை விரும்பக்கூடிய அடியார்கள், அவனை ஏற்றுக்கொண்ட அடியார்கள், அவனை விளங்கிய அடியார்கள் அங்கே நிற்கிற நேரம் சிலர்கள் இவர்களை எல்லாம் கொல்லுகிறார்களே, அந்த முஸ்லிம்கள் அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமே, ஏன் கொஞ்சம் தாமதமாகுது என்று சில இளைஞர்கள் கேட்கிறார்கள். புரியாத சில சகோதரர்களும் அது சம்பந்தமாக கேட்கிறார்கள். என்னதான் இது அதாபா, இது ரஹ்மத்தா என்று கேட்கிறார்கள். ஒரு இன அழிப்பு நடக்கிறது, குழந்தைகள் அங்கு கிருமிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஐநாவுடைய அறிக்கையே அவர்கள் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்று பார்க்கிற நேரம் மிக பயங்கரமாக இருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் பலர்கள் பார்த்துவிட்டு நம்மிடம் பல வகையில் கேள்வி கேட்கிறார்கள். அதனால் ஒரு மோமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இது சம்பந்தமாக சரியான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, இது எப்படி நகரும், இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது, இது சம்பந்தமாக குர்ஆன் ஏதாவது பேசுதா, இப்படியான விஷயங்கள் நடக்கிற நேரம் அவருடைய முடிவு எப்படி அமையும் என்ற விளக்கங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதான ஒரு விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சுன்னத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சுன்னத்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின்னு நாம் படிக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுன்னத்து இந்த மண்ணிலே, அந்த சுன்னத்து அல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னா சாதாரணமாக நம்ம பார்த்துட்டோம்னா, சூரியன் உதிக்கன்னு வைங்க, இத்தனை மணிக்கு உதிக்கணும், அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை இந்த பக்கத்திலிருந்து உதிக்க வச்சு கிழக்கில இருந்து மேற்கில மறைக்க வைப்பான். அப்ப இது இப்படித்தான் நடக்கும் என்பது அவனுடைய சுன்னத். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னன்னா, ஒரு மனித குலம் பலகீனப்பட்டுட்டா, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால், அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற நேரம் அவர்களோட ஒரு கூட்டம் போர் செய்யுது. அவர்கள் கடும் பலசாலிகளாக நிற்கிறார்கள். ஆயுதங்கள் அவர்கள் கையில இருக்குது, ராணுவம் அவங்க கையில இருக்குது, பொருளாதாரம் அவங்க கையில இருந்தா, ஒரு கூட்டம் ரொம்ப சின்னவராக நிற்கிறார்கள், அவங்க கையில ஆயுதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ரெண்டு கூட்டம் மோதினா இதுல யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்து போய்விட்டது, அல்லாஹ்வுடைய சுன்னத்து மாறாது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பொறுத்தளவுல அதுல எந்த மாற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. சுன்னத்து ஒன்றுதான். என்ன சுன்னத்து ஒன்று? ஒரு கூட்டம் பலகீனப்பட்ட அல்லாஹ் 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 என்று கூப்பிடுற நேரம் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் கொடுப்பான். இதுதான் பாலைவனத்து வரலாறில் நெடுகிலும் நாம் பார்க்கிறோம். இப்ப அப்படியே போய் நீங்க பலஸ்தீனத்தை பார்த்தீங்கன்னா, அங்க காசா மக்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவர்கள்ட்ட ஏதாவது ஆயுத களஞ்சியங்கள் இருக்குதுன்னா இல்ல. இந்த பக்கம் அவங்கள்ட்ட ராணுவம் பெருசா இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் மண்ணை இஸ்ரவேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கிறாங்க. பலஸ்தீனத்தில் பெருசா இல்ல. அப்படியே கொண்டு போய் இஸ்ரேல பாத்தீங்கன்னா, கல்ஃப்ல அவங்க எவ்வளவு பலம் என்பதை நீங்க புரிவீங்க. அவங்க பலம் என்னன்னா, உலகமே அதிர வைக்கிற அளவுக்கு உலகத்துள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வச்சாச்சு. நம்ம நாட்டிலே உளவுத்துறை இருக்குது, அமெரிக்காவிலே உளவுத்துறை இருக்குது, இஸ்ரேல்ல இருக்குது, இதுல இந்தியாவில இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரோ தெரியும், மொசாட் தெரியும், சிஐஏ தெரியும்.
இப்படி உளவுத்துறை எல்லாம் இருக்குது. எல்லாம் உட்கார வச்சு இதுல யாருப்பா நம்ப வந்தா 2 பேர் வருகுது. ஒன்று சிஐஏ, அடுத்தது மொசாட். இது ரெண்டுல யாருப்பாண்டா அதிகமானவர்கள் மொசாட் தான் உலகத்தில் ரொம்ப பெரிய உளவுத்துறைன்றாங்க. அப்ப உளவுத்துறையை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. யார் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல தன்னுடைய உளவுத்துறையில சாதனை படைத்தவர் கேட்டீங்கன்னா அது மொசாட் தான் அப்படின்றாங்க. சில பேர் சிஐஏன்றாங்க. சிஐஏ அமெரிக்காட, மொசாட் இஸ்ரேல்ல. கல்ஃப்ல ஒரு குட்டி நாடா இருந்துட்டு அவ்வளவு கல்ஃப்ல உள்ள எல்லா அரபு நாடு, எல்லா முஸ்லீம் நாடு, ஷியாக்களை விட்டுருங்களேன், அந்த முஸ்லீம் நாடுகளோட ஒரு காஃபிர் நாடா நின்றுட்டு அவ்வளவு பேரை பயம் காட்டுறான்டா, அவ்வளவு பேர் அமைதியா நிக்கிறாங்கடா, அவனை பகைக்கிறதுக்கு பயப்படுறாங்கடா. அவன் கையில என்ன அளவுக்கு பலம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சு பாருங்க. 1948களுக்கு முன்னாடி அங்க அப்படி ஒரு நாடே இல்லை. இஸ்ரேல் பலஸ்தீன் தான் இருந்துச்சு. ஆக்கிரமிச்சு வந்து அந்த மக்களை தள்ளி காசா ஸ்ட்ரிப், ஒரு ஸ்ட்ரிப் தான் அது, சின்ன பகுதி, அந்த பகுதி வரைக்கும் தள்ளி அந்த அவங்க நாடு அமைச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி எப்படி என்றா அயன் டோம்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு முகடு இருக்குது, மேல ஒரு கூரை. இந்த முகடு மழை பெஞ்சா அதாவது நமக்கு மழையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம், வெயில் அடிச்சிட்டனாலும் இது பிரச்சனை இல்லை. இந்த முகடு என்பது அந்த பாதுகாப்பு கொடுக்கும். இது மாதிரி வான பரப்புல இஸ்ரேல் என்ன பண்றாங்க, உலகத்திலேயே முதல் தடவையா வான் பரப்புல ஒரு முகடு போடுறாங்க. எப்படி போடுறாங்க, ஏதாவது ஒரு மிசைல் வந்துச்சுன்னு வைங்க, அந்த மிசைல ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியை போட்டு அவங்க ரோபோ செஞ்சு வச்சிருக்காங்க. அயன் டோம் அது போய் அடிக்கும். எப்படி அடிக்கும்னா இது மேக்னெட், அந்த மிசைல் இப்படி போனா இதுவும் பேர இப்படி போகும். ஒரு ஒளிஞ்சு பிடிப்பாங்களே பிள்ளைகள், அது ஓட இது ஓட இப்படி ஓட அது போய் அது அப்படியே தகர்க்கும், சுக்குநூறு ஆக்கிரும். அவங்க சொன்னாங்க உலகத்துல வானில் நாம் இரும்பு இது போட்டு வச்சிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இரும்பு கூரை போட்டு வச்சிருக்கிறோம், எது வந்தாலும் தாக்கு பிடிப்போம். இந்த டெக்னாலஜி ஞாபகம் சரியண்டா 2018-19 அமெரிக்கா கேட்குது, அட உலகத்திலேயே நான் தான் தலைவன் சொல்றான், என்ன விட்டு ஆளில் என்றான். அப்படிப்பட்ட அமெரிக்கா தான் இந்த டெக்னாலஜியில நம்பர் 1. அமெரிக்காவை நீங்க பொறுத்தளவில் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் நடக்குது, உலக போர்ல ஜப்பான் அடங்குது இல்ல, அடங்க மாட்டேன்றான். உலகம் மத்த நாளெல்லாம் அடங்கிட்டான். ஜப்பானுக்கு அமெரிக்கா வார்னிங் கொடுக்குது, ஜப்பான் நிக்குது, நீ சொல்றதுக்கெல்லாம் அடங்க மாட்டேன்றான். அந்த அளவுக்கு ஜப்பான் வர்ற நேரம் 2 நகரங்களை சூஸ் பண்ணி ஹிரோஷிமா நாகசாக்கில கொண்டு போய் உலகத்திலே பயங்கரமான பாம்பை அணுகுண்ட கீழே போடல, தரையில போட்டா நடக்கிற சேதத்தை விட வானத்துல போடல, மேலையும் கீழையும் நடுவுல கொண்டாய் வெடி விட்டான். 2 பூமிக்கு படவும் இல்ல, எடை பரப்புல வெடிக்க விட்டுட்டான். வெடிக்க விட்டா லட்சமா சரிந்து போனார்கள், அழிந்து போனார்கள், பிறக்கிறவர்கள் மூடமா பிறந்தார்கள். உடனடியா ஜப்பான் சொல்லிட்டு நாங்க அடங்குறோம், இதுக்கு மேல வேணாம், இங்கால சாகுறான் அங்கால சாகுறான், அணுகுண்டு வெடிச்சுட்டே போகுது. ஒரு ஹிரோஷிமாக்கு போட்ட உடனே நிக்கல, நாகசாகிக்கு போடுறான். ஜப்பான் சொல்லுது நிப்பாட்டி, நாங்க சண்டை பிடிக்க வரமாட்டோம். இந்த அளவுக்கு தன் பலத்தை காட்டிய நாடு, ஆயுதமும் பொருளாதாரமும் டெக்னாலஜியும் நாங்க தான். ஒரு ஆள் தலைவரா வரேன்னு எப்படி வருவான், நான் அடாவடித்தனம் பண்ணி வருவான், என் ஆயுதத்தை பாருன்னு வருவான், என் அதிகாரத்தை பாருன்னு வருவான். அமெரிக்கா உலகத்துக்கே தலைவரா வரேன்னு எல்லாரும் உட்கார வச்சு எக்ஸாம் பேப்பர் கொடுத்து எழுதி, ஓ நீ பாஸ் பண்ணிட்ட நீ தான் நம்ப, அப்படியே கொடுத்தான். என் பணத்தை பார், என் அதிகாரத்தை பார், நான் கண்டுபிடிச்சதை பார், இந்த போட்டா உலகமே அழியும், நான் போட வேண்டாம். அதுக்கு பயந்தது அத்தனை நாடுகளும் சப்சுப்பாயிட்டு, இது போட்டா கோடி கோடியா லட்சமா போயிரும். அவன் போட்டு காட்டிட்டான், இவன் போட்டுருவான் பயத்துல வேர்ல்டு வார் அதோட நிப்பாடு. அப்படி வந்த அமெரிக்கா யார்கிட்டையும் போய் டெக்னாலஜியை பிச்சை வாங்க மாட்டான், மான பிரச்சனை வாங்க மாட்டான். 2019 அவன் போய் இவன்ட்ட கேட்கிறான், இஸ்ரேல்ல கேட்கிறான், அது தாங்களேப்பா எங்க ஊர்லயும் போடுவோம் அயன் டோம். உலகத்துக்கே இவன் அயன் டோமை கண்டுபிடிச்சு அவன் அயன் டோமை பிச்சை வாங்கிட்டு போய் அவன் போடுறான். எனக்கு தாங்க இஸ்ரேல் கொடுக்குது, இஸ்ரேல் கொடுக்குதுண்டா உலகத்தில் உள்ள தலைவனுக்கு டெக்னாலஜி கொடுக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான டெக்னாலஜி. நான் இதான் இஸ்ரேல புகழ சொல்லல, அல்லாஹ்வோட சுண்ணத்தை பார்க்கணும், இதெல்லாம் நடக்கணும். அதனால சொல்றேன், என்ன சுண்ணத்தை நீங்க புரியணும்னா, ஒருவரை அல்லாஹ் பலமாக்குவான், இன்னொருவரை அல்லாஹ் பலகீனமாக்குவான். பலகீனமாக்கிறவன் வாயில அல்லாண்டு வந்துச்சுன்னு வைங்க, அவன் தான் வெத்த போறான். அதை சொல்லுவதற்கு நான் சொல்கிறேன். பலமாக்கியாச்சா அயன் டோமே அவன் கொடுக்கறான். அந்த டெக்னாலஜி அவன் வான் பரப்புல வந்த சரம் மாறியா
ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது பாட்டுக்கு ரொம்பவே அடிச்சு தள்ளிடும், வர்றதுக்கெல்லாம் மிசைல் அடிச்சு தள்ளும், அந்த அளவுக்கு பலம். சரிபாண்டு பாத்தீங்கன்னா மெர்காவா டேங்க் வெர்ஷன் 4 இறக்கினான். உலகத்துல உள்ள போர் தாங்கி அந்த, அதாவது நம்ம பார்த்துட்டோம்னா டேங்க்கள் எடுத்துக்கணும்னா எது ரொம்ப நல்ல பண்ணிட்டு அதான் சொல்றான். மெர்காவா டேங்க் அடிக்கிறான் பாருங்க இஸ்ரேல்ல, இதுக்கு ஈடா இல்ல. உலகத்துல இந்த வெர்ஷன் 4 தான் புதிய ரக இந்த தாக்குதல் நடத்தக்கூடியது, இதுவும் நம்ம கையில இருக்கேன்ட்டான். சரிப்பா, உங்க யாரும் உங்க ஆயுதங்கள்லயும் டெக்னாலஜி இப்படி இருக்குது, உளவுத்துறை அந்த மாதிரி இருக்குது, பணத்துக்கு எங்களுக்கு பஞ்சமே இல்லை. அமெரிக்கா வந்து இறங்கி பணம் கொடுக்குது, எவ்வளவு வேணும்? அமெரிக்காவே ஒரு பெரிய வங்கி மாதிரி நின்று நான் பம்ப் பண்றேன், அடிச்சு தரமாட்டமாக்கு, நான் பம்ப் பண்றேன், பில்லியனா கொட்டான். அமெரிக்கா பணத்திலே அவனுக்கு எந்த அச்சமும் இல்லை. இப்படி நீங்க வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னா ராணுவம் தேவைப்படுமா, சல்லி கொடுக்குறான், உலகத்துள்ள கூலி படைகளை எடுக்கிறான், வந்து இறங்குங்கன்றான், சல்லிய தள்ளி வீசுறான், அந்த படைகள் எல்லாம் வந்து இறங்குறாங்க. இறங்கினா இப்ப எல்லாம் கிளியர் ஆச்சு, பணத்துல பிரச்சனை இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அமெரிக்கா அதிபர் வந்து கால் பண்ணி கவலை தெரிவிப்பார், இஸ்ரேலுக்கு கண்டால் அவர் வந்து இறங்கிடுவார். அட அமெரிக்காவிலே எவ்வளவு பிரச்சனை, அந்த பிரச்சனையை மீறி அமெரிக்கா அதிபர் இங்க வந்து இறங்குறாருன்னா அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டுக்கு. இது ஒரு மர்மமா இருக்கும். ஏன்பா அவர் வர்றாரு, அந்த அக்டோபர் 7 இங்க இருந்து அடிக்கிறாங்க பலஸ்தீனத்துல இருந்து, அவர் வந்து இறங்குறார். யாரு? அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு 4 நாள் கழிய அமெரிக்கா ஜனாதிபதி இறங்குறார். போன்ல போறாரு, பேசுறாரு, யூஎன்ல வந்து பலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் அப்படிலாம் பேசுற நேரம், உலகத்தில் அதிகமான நாடுகள் சப்போர்ட் பண்ற நேரம், அமெரிக்கா கையில வீட்டோ பவர் இருக்குது. எந்த கோரிக்கை வந்தாலும் வீட்டோ பவரை பயன்படுத்தி அத்தனை ரத்து பண்றான். அப்படி உலகமே எதிர்க்குது இருந்தாலும் அதை கேட்கிறா இல்ல. இந்த அளவுக்கு உலகத்துள்ள பலமான நாடு இஸ்ரேலோட இருந்தா இது இஸ்ரேலோட உள்ள போர் அல்ல, அமெரிக்காவோட உள்ள போர்னு சொல்ற அளவுக்கான ஒரு உறவு இருக்கிற நேரம், இந்த பக்கத்தில் ஒரு கூட்டம், அவங்க கையில எந்த டெக்னாலஜியும் இல்லை, ஏதோ வீட்டுக்குள்ள இருந்து என்னமோ பண்ணிட்டு, நீங்க வெடில் வெடிக்க விடுவீங்களா இல்லையா, ரத்திங்க அது சாதாரண இதை போட்டுட்டா இதாயிரும், அத மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் எல்டிடி யுத்தம் செய்கிற நேரம் அவங்க கையில சின்ன விமானம் இருந்துச்சு, அதான் கொழும்புக்கு அனுப்பினாங்க. கடைசியில இப்படி விமானம் கூட காசால இல்ல, பெருளால போயிட்டு அடிக்கிற அளவுக்கான விமானம் ஒண்ணு இல்ல அவங்கள்ட்ட. இங்க இருந்து மிசைல் அனுப்புவாங்க அவங்க, அப்படி எதுவுமே இல்ல. பெரிய குழி அகல் மாதிரி பங்கர் தோண்டி அதுக்குள்ளதான் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு எங்கால, அதுக்குள்ள சாப்பாடை சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க கையில பெரிய இந்த மாதிரி டேங்க் இல்ல, இப்படி அயன் டோம் இல்ல, புதிய டெக்னாலஜி இல்ல, அரசாங்கமே இல்ல, இப்படி ஒன்றுமே இல்லாம எங்க நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இவர்களோட யாரு போரிடுறாங்களோ அவங்களோட போரிடாம அந்த குடிமக்களை எல்லாம் அழிச்சு தள்ளுது இஸ்ரேல். சின்ன சிறுமிகள்ல இருந்து எல்லாத்தையும் பெரிய போம்பு போடுற நேரம் சிறியவர்கள் எல்லாம் அழிஞ்சு போறாங்க. இப்ப இதை ஒரு முஸ்லீம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி நடந்தா என்ன ஆகும்? அப்படியே பத்ருக்கு போங்க. பத்ர்ல என்ன ஆச்சு? அல்லாஹ் முஸ்லீம்களை ரொம்ப கம்மியாக்கினான். முஸ்லீம்கள் வந்து 320, சில ரிவாயத்துப்படி 310க்கும் 320க்கும் எடுங்களேன். சில ரிவாயத்துக்கெல்லாம் தொகுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி கணக்கு. அப்படிப்பட்ட ஒரு கணக்குல முஸ்லீம்கள் நிக்கிறாங்க, கையில ஆயுதம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எத்தனை போர்க்கவசம் இருந்துச்சு அவங்கள்ட்ட? எத்தனை ஒட்டகம்? அதாவது 100க்கு குறைவான ஒட்டகம். இவ்வளவு ஒட்டகத்தோட தான் போறாங்க. முன்ன பின்ன சண்டை பிடிச்சிருக்கிறாங்களா? இல்ல. பெருமாள் உட்கார்ந்து எப்படி ராணுவ பயிற்சி கொடுத்தாங்களா? இல்ல. ஆயுத களஞ்சியங்களுக்குரிய ஏதாவது ஃபேக்டரி இருந்துச்சா? இல்ல. ஆயுதம் வாங்க சல்லி இருக்குதா? இல்ல. இன்னும் அல்லாஹ் பலகீனமாக்குறான். ரமலானுடைய 17வது நாள், ரமலான்ல நோம்பு பிடிச்சி பலகீனமாகி இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அதுக்கு தேர்ந்தெடுக்கிற இரவு ரமலானுடைய 17வது இரவு. அப்ப ரமலான் மாதம் என்று வர்ற நேரம் இன்னும் பலகீனமாயிருவாங்க. அந்த பக்கம் ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கப்படுகிறது. 1000 பேர் வந்திருக்கிறாங்க. பெண்களும் நடனம் ஆடுவதற்கு இருக்கிறார்கள். ராத்திரி சாப்பிட்டு பெண்கள் நடனத்தை பார்க்கிற அளவுக்கு குதிகள் அந்த மாதிரி இதான் நிக்கிறாங்க. போருக்கு வந்தவர்கள் பெரிய பெரிய படை வீரர்கள் நிக்கிறாங்க. குஃபார் குறைஷிகள்ல வாளால விளையாட்டு காட்டுற மாதிரி வீரர்கள் அந்த பக்கம் நிக்கிறார்கள். அவர்களோடு இந்த படை வந்திருக்குது.
அழிச்சு தரமட்டமாக்குவோம் என்று சபதத்தோட வந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு சொல்லிட்டு வர்றாங்க, ஊரை விட்டு விரட்டினோம், இப்ப ஆளே காலியாக்க போறோம்னு வந்திருக்கிறாங்க. அதுல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய பட்டாளம். இவங்க எண்ணி எண்ணி பார்த்தாலும் 300 பேர், 320 பேர். இவர்கள் வந்து பள்ளிவாசல் முதல் வரிசையில் நின்றவர்கள் அப்பாவிகள். இவங்க 2 பேரை மோத விட்டா நீங்க உலகத்தில் உள்ள அறிவியலாளர்கள்ட்ட கையில கொடுத்து இந்த மோதல்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா இந்த 300 பேர் தோத்துருவாங்க, சும்மாவே நோம்பு பிடிச்ச ஆட்கள், கையில போறக்கு அவசியம் இல்ல, ஒட்டகமே இல்ல, ஒத்தனுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தா கூட பாஞ்சி ஓடலாம், என்னப்பா இது 100க்கு குறைய ஒட்டகம். இந்த மாதிரி டைம்ல ஊருக்கு வெளியே போராடுற நேரம், ஊருக்குள்ளனா பரவாயில்ல, இருக்கிற மத்தாக்களையும் போடலாம், வெளியே போயிட்டீங்க, அதுவும் 5 கிலோமீட்டர் வெளியே ரொம்ப தொலைவில் போயிட்டீங்க, அவர்களும் வர்றாங்க, பொது இடத்துல சந்திக்கிறோம்னா நிச்சயமா அவங்க கை மேலோங்கும். இதைத்தான் சொல்லுவார்கள். என்னாச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்றான், காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நைட் தூங்கவே இல்லை, அந்த நைட் தூங்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் நிறைய பேசுறார்கள். காலை ஆகிறது, அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, எப்பயும் ரசூலுல்லாஹ்வோட முன்னாடி பின்னாடி நிக்கிறவர்கள், சஹாபாக்கள் தங்களுடைய மரணத்தை நெருங்கி விட்டோம் என்ற உணர்வோடு நிக்கிற நேரம். இந்த யுத்தத்திலே என்ன வெற்றியா தோல்வியான்னு யாருக்கும் தெரியாது. போகிற வழியிலே ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த இடத்துல நீங்க இருங்க, ஒரு கூடாரம் போட்டு தர்றோம், இந்த ஒட்டகத்தை வச்சிருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க போறோம், அவங்களோட ஒரு கை பார்க்கிறோம், நாங்க திரும்பி வந்துட்டோம்னா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போயிருவோம் யா ரசூலல்லாஹ், திரும்பி வரலண்டா நீங்க போயிருங்க யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகத்தில் நீங்க போயிருங்க, நீங்க வராதீங்க யா ரசூலல்லாஹ். ஏனென்றால் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன விளங்குதுன்னா பயங்கரமான ஒரு யுத்தம், நீங்க வராதீங்க யா ரசூலல்லாஹ், நாங்க பார்க்கிறோம் இது வாழ்வா மரணமா என்று போகிறோம், நாங்க பார்க்கிறோம்னு சொல்ற ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, இல்ல நான் வருவான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எங்கேயோ நிக்கல, போயாச்சு. போனா யுத்தம் நடக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அதுல இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல, பத்ரண்டா ஒரு மைதானம் தான். இப்ப போட்டீங்கன்னா தாப்ப கட்டி வச்சிருப்பாங்க, அது மையவாடியாக்கி, அந்த மைதானத்துல முன்னுக்கு இப்ப மாதிரி நிறைய கிலோமீட்டருக்கு அங்க இருந்து மிஷல் அடிக்க மாட்டாங்க, நேருக்கு நேர் பேரை சொன்னாங்க கேட்கும், அவங்க பேரை சொன்னா இங்க வருவாங்க, 2 பேர் சண்டை பிடிப்பாங்க, இன்னும் 2 பேர் வருவாங்க, இப்படி வந்துட்டு தான் மோதல் நடக்கும். இங்கால ஒரு ஆளை கொடுக்கறது, அங்கால ஒரு ஆள் வருவாங்க, 2 பேர்ல ஒரு ஆள் சாக காட்டி போரிடுவாங்க, இன்னொரு ஆள் வாங்க, அப்படியே கூட்டம் வந்து மோதும். இப்படித்தான் அது நடக்கும். அடுத்த நாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு முன்ன பின்ன போர் செஞ்ச அனுபவங்கள் ஒன்றுமே இல்லை. அவங்க ஃபேமிலில யாரும் ஜனாதிபதியா இருந்ததும் இல்லை, படையை கூட்டி போனதும் இல்லை. அல்லாஹ்வோடு அவர்கள் பேசுறார்கள். அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, பெருமானார் கைகளை தூக்குறார்கள், அவர்கள் மதிமயங்கி தூக்கினார்கள். அவர் போட்ட, அதாவது மேல ஒரு துண்டு போட்டிருந்தாங்க, ஒரு வேட்டி கட்டியிருந்தாங்க, மேல போட்ட துண்டு கையை மேல தூக்குற நேரம் கீழே உழுவுது. நான் அப்படியே ரசூலுல்லாஹ் தோல்ல போட்டு விடுறேன். பெருமானார் திரும்ப கையை தூக்குற நேரம் அது கீழே உழுவுது. நான் திரும்ப ரசூலுல்லாஹ்க்கு போடுறேன். பல வாட்டி இது நடக்குது. அல்லாஹ்வோட பேசிட்டே இருக்கிறாங்க. யாரும் இந்த கூட்டம் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு இந்த உலகத்தில் மீய மாட்டார்கள். யா அல்லாஹ் இவர்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியை தந்து விடு யா அல்லாஹ். விடவே இல்லை. அந்த இரவு பெருமானார் தூங்கவே இல்லை. அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டே இருந்த ரசூலுல்லாஹ் காலையிலும் கேட்கிறார்கள். இப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சொல்றாங்க, அப்படியே ரசூலுல்லாஹ் பிடிச்சி, போதும் யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல நீங்க கேட்காதீங்க, ரொம்ப கேட்டுட்டீங்க. எவ்வளவு நேரமாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட கேட்கிறார்கள். பெருமானார் அந்த பேச்சை கூட கேட்கல. கேட்டுட்டே இருக்கிற நேரம் பெருமானார் கையேந்துகிறார்கள், ரப்பே ரப்பே ரப்பே, யா அல்லாஹ், இந்த பூமியிலே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மீய மாட்டார்கள் என்றாங்க. கொஞ்சம் காரமா அல்லாஹ்விடம் கேட்கிறாங்க, ரப்பே எங்களை காப்பாற்றி விடு என்று கேட்கிறாங்க. பெருமானார் எழும்புகிறார்கள், முகம் மலருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூக்கின கையை கீழே போடவில்லை. எதுவரைக்கும் என்றால் அந்த பத்ர் மண்ணை, வானத்தில் இருந்து மலக்குமார்கள் அந்த மண்ணை மிதிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தன் கையை கீழே போடவில்லை. பெருமானார் முகம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் பிரகாசமாகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸயஹ்ஸமுல் ஜம்உ வயவல்லூன துபுர். பெருமானார் யுத்தம் முடிய முன்னாடி யுத்தத்துடைய ஸ்டார்ட்டே ஆகல, ஸயஹ்ஸமுல் ஜம்உ வயவல்லூன துபுர், இவர்கள் புறமுதுகிட்டு காட்டி ஓடுவார்கள், இந்த கூட்டம் தோத்து விடுவார்கள் என்ற குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
அதாவது இந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூஜஹல் காலி, இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் உமையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் ஷைபா. சொன்னது போன்று யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. யாருக்கு? இதுக்கு முன்னாடி பல பேரை கொண்ட கொலைகாரர்கள் அந்த பக்கம், இந்த பக்கம் அப்பாவி மனிதர்கள், விவசாயிகள் தான் கூட. மதீனாவுல கிராமப்புறத்தில் விவசாயம் செய்யறவங்க 200 சொச்சம் பேர், முஹாஜிர்கள் வந்தவர்கள் ஒரு 80 சொச்சம் பேர், ரெண்டு சேர்த்து தான் 300 சொச்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. என்னாச்சு? யுத்தம் வேகமா முடிஞ்சிச்சு. ஏனண்டா வந்த தலைவர்கள் அமைதியாக விட்டார்கள், வந்த தலைவர்கள் பேச இயலாமல் போய்விட்டது. இதுவரைக்கும் மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னல் துன்பம் கொடுத்த அபூஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, உமையா எல்லாரும் செத்து போய்விட்டார்கள். எந்த அளவுக்குண்டா பணத்தை கூட எடுக்காம ஓடிவிட்டார்கள். மக்கத்து குறைஷிகள் பணத்தை கூட எடுக்காம ஓடினார்கள். பெருமானார் பணம் கிட்ட போனார்கள், அபூஜஹலுடைய டெட் பாடி கிட்ட போனார்கள். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்பதை இப்பொழுது நீ புரிகிறாயா என்று கேட்டார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பிடித்தார்கள். யா ரசூலல்லாஹ் பணத்தோட பேசுறீங்க கேட்காத என்றார்கள். அல் ஆன் யஅலமூன், உமர் இப்ப புரிகிறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அவங்க புரிகிறார்கள் என்றாங்க. அபூஜஹல் காலி, மக்கத்து படை வந்த வீரியத்தோட திரும்பி போனதான்னு நீங்க கேட்டீங்கடா, அவர்கள் தலை குனிந்து ஓடினார்கள், தலைவர்களை இழந்து போனார்கள். என்ன நடந்துச்சு என்று அவர்களுக்கு புரியவில்லை. உலகத்துள்ள எல்லா ஆயுதத்தையும் விட பலமானது துவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானவர்கள் இறங்கும் வரைக்கும், அந்த மண்ணை மிதிக்கும் வரைக்கும் பெருமானார் தன் கைகளை கீழே போடவே இல்லை. ரப்பே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குகிறார்கள், இந்த மண்ணை அவர்கள் படையெடுத்து இறங்குகிறார்கள், என் கண்களால் பார்க்கிறேன் அவர்கள் மண்ணை மிதிக்கிறார்கள் என்றார்கள். தோழர்கள் ஓடி வந்து சொன்னார்கள் யுத்தத்துக்கு பிறகு, யா ரசூலல்லாஹ் வாளை எடுத்தேன், தலை விழுந்து விட்டது, நான் வல்லாஹி வெட்டவில்லை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலக்கு முந்தி விட்டார் என்றார்கள். இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு வானவர்கள் இறங்கிய நாள் அந்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கது ஹலத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சுன்னத் இருக்கிறது. என்ன சுன்னத்து? நிறைய சுன்னத் இருக்கிறது. அதுல ஒரு சுன்னத்து தான் ஒரு கூட்டம் பலகீனமாகி அல்லாஹ் 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 என்று சொல்லுகிற நேரம், அவர்கள் கையில எதுவும் இல்லாத நேரம், ஒரு கூட்டம் பலமாகி விட்டார்கள் என்றால், அவர்கள் ரப்பை மறந்து விட்டால் அந்த இடத்திலே இவர்களுக்கு வெற்றி வரும் என்பதை நீங்கள் வரலாறிலே முழுக்க பார்க்கலாம். இதேதான் இது பதிர். அப்படியே நீங்க போய் அஹ்ஸாபுக்கு பாத்தீங்கன்னா இதே நடக்குது. 3000 பேர் வந்தவங்க 10,000 பேர். அஹ்ஸாப் எல்லா யுத்தத்தையும், நான் எல்லா யுத்தத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அஹ்ஸாபை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுதான் கடுமையான பஞ்சம். நீங்கள் கல்லு கட்டி என்று கேள்விப்படுற ஹதீஸ்கள் அதிகமான ஹதீஸ் அஹ்ஸாப், அகல் தோண்டிய டைம், பெருமான அது பஞ்சமான காலம். அட யுத்தத்துக்கு 10,000 பேர் வெளியில இருந்து வர்றாங்கடா, குறைஞ்சபட்சம் சாப்பிட இயலாத ஒரு டைம்ல அல்லாஹ் அதை சூஸ் பண்றான். ஏன் சூஸ் பண்றான்? முஸ்லீம்கள் இன்றைக்காவது சொல்லக்கூடாது, ஆயுத பலத்தால் வென்றாங்க, பட பலத்தால வென்றாங்க, அப்படி அறிவால வென்றாங்க, ஆளுமையால வென்றாங்க. ரப்போடு அவர்கள் தொடர்பு வைத்தார்கள், அதனால் அவர்கள் வென்றார்கள். இதுதான் அல்லாஹ் கொடுற அந்த அடிப்படை. என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்ஸாப்ல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் பார்க்கிறார். ஜாபிர் பார்த்தா ரசூலுல்லாஹ் கல்லு கட்டி வீட்டுக்கு போய் மனைவிட சொல்ற, ஹமசன் ஷதீதா, வயிறு ஒட்டி போய் இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. என்னமா இருக்குது? உங்களுக்கு தெரிந்த ஹதீஸ், ஒரு மெலிந்த ஆடு இருக்குது, அதை அறுத்து தான் கொடுத்தாங்க. வந்து ஜாபிர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக ஒரு மனிதர் சொன்னால் பெருமானார் எப்படி நடப்பாங்களோ அதை மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யா அஹ்ல கந்தக் வாசிகளே, ஜாபிர் உங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறார். ஒரே ஓட்டம் வீட்டுக்கு 2 பேரை கூப்பிட்டா இவ்வளவு பேர் ரசூலுல்லாஹ் படை எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது? 1000 வர போறாங்க. வீட்டுக்கு ஓடினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபீர் அதுல உள்ள கரிகளை தொட்டுறாதீங்க, நான் வர்றேன்றாங்க. நான் வந்து பாக்குறேன்றாங்க. சஹாபாக்கள் அதிர்ந்து போனாங்க. வீட்டில் 2 பசியின் கொடுமையில் அவர்கள் நின்றாங்க. அகல் தோண்ட முடியாது. அவங்களே கல்லு கட்டினா வீட்டுல உள்ளவங்க என்ன கதை? 10 நாள் பிசினஸ் இல்லைன்னா, 10 நாள் விவசாயம் பண்ணலன்னா, அவங்க சேமிச்சு வச்சு ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்து புடிங்கன்னு சொல்லி செக் எழுதி கொடுத்து பேங்க்ல மாத்திக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்துல வீட்டுக்கு போனா அந்த 1000 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியல. இதை நீங்க புகார்ல பார்க்கலாம். அவர்கள் எல்லோரும் வயிறார சாப்பிடுறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த யுத்தத்துல என்னாச்சு? 10,000 பேர் படையெடுத்து வந்தாங்க. இங்க இவ்வளவு பேர்
யுத்தம் பண்ணி நீங்க எல்லாம் பேனாவை எடுத்து பென்சில் எடுத்து எழுதி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரவே வராது. என்ன ஆன்சர் வரும்? அந்த பக்கம் வெளியில நிக்கிறாங்க, சரிப்பா வந்தவங்க அகல் தோன்றிருக்குது அதனால வெளியில நிக்கிறாங்க, இந்த பக்கம் அகலுக்கு வெளியே ஓகே. இவங்க இப்ப தற்பாது காத்துக்கொள்ளணும், அங்கால வரையலும். ஆனா அவங்க ஏன் வராம இருக்கிறாங்க? இவங்க கையில ஆயுதம் இருக்குது. என்ன ஆயுதம்? அம்பு இருக்குது. அம்பால ஏறனால அவங்களுக்கு வந்து கொள்ளலாம் இருக்கு. இல்லைன்னா இறங்கி குழியில இறங்கி அடுத்த ஜம்ப் பண்ணிடுவாங்க. என்ன இந்த குழியை தோண்ட முடியும்டா குழியிலேருந்து அவங்க ஏறினாங்க தானே சஹாபாக்கள். பாஞ்சவனுக்கு ஏறி வரலாம், ஒரே இது அம்பு மழை வந்துட்டே இருக்குது. அதனால கணக்கு போட்டு பார்த்தா ஆமா எத்தனை லட்சம் அம்பு இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை ஏறாங்க, சரிப்பா 2 மாசத்துல அம்பு க்ளோஸ். இதான் முற்றுகைண்டா. முற்றுகைண்டா இந்த பள்ளிக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு வைங்க, நாமெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறோம், எங்களை முற்றுகையிட்டுட்டாங்க, வெளியே போகலாது. என்ன கணக்கு போடுவாங்கன்னா இந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு இருக்குது, அவ்வளவு நாள் முற்றுகை போடுவோம், அவனே செத்து மடிஞ்சிருவான். அப்புறமேல சண்டை பிடிக்க வேண்டிய இல்ல, முற்றுகை இட்டு கொண்டிருக்கிறாங்க, அம்பு போகுது. அம்பு முடியணுமே 29வது நாள் அல்லாஹ் இன்னும் அதுல கடுமையான ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டான். வெளியே வந்து நின்றவர்கள் அம்பு எறிகிற நேரம் பெருமானார் அம்பு எறிகிறாங்க, நீங்க நினைச்ச கூடாது ஜோக் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதுவரைக்கும் பயன்படுத்தாத பயங்கரமான ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க. உமர் கிட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் இப்ப அஷர் தொழுந்துட்டீங்களான்னு கேட்கறாங்க. வானத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் அப்படியே பேக் வராங்க, பின்னாடி வந்து உமர் இல்லன்ட்டாங்க. அவர்கள் அப்பொழுது அஷர் தொழுகிற நேரம் மக்ரிப். பெருமானார் சொன்னார்கள், இந்த நபியுடைய தொழுகையை இந்த அளவுக்கு தாமதப்படுத்தியவருடைய கபர்களை நெருப்பால் நிரப்பி ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு இவ்வளவு நேரம் போகிற அளவுக்கு அம்பு ஏய்ந்து கண் அசராம மக்களே அம்பு என்கின்ற அவ்வளவு ஹாட்டா நடக்குது. இந்த டைம்ல ஒரு மெசேஜ் வருகிறது, இடிக்கு மேல இடி, உளுந்தவனுக்கு இன்னொரு அடி மாறி ஒரு மெசேஜ் வருகிறது. ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க யகூதிகளோட. மதீனாவுக்கு பின்னாடி உள்ள யகூதிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எப்பா இந்த பக்கம் நாங்க காட் பண்றோம், இந்த பக்கம் பின்னாடி நீங்க காட் பண்ணணும். ஏன் காட் பண்ணணும் தெரியுமா? இதுக்குள்ள உள்ள ஈச்ச மரம் தான், ஈச்ச மரங்கள் தான் எங்களுக்குரிய பொருளாதாரம். வந்தவன் எங்களை மட்டும் அழிக்க மாட்டான், இது அவ்வளோத்தையும் சூறையாடிட்டு போயிருமா. அதனால மதீனாவுடைய பொருளாதாரம் இந்த ஈச்ச பழம். அதனால நீங்க இந்த ரோட்ல அனுப்பக்கூடாது, அனுப்பாம இருந்தீங்கன்னா நாங்க முன்னாடி ரோட்டை பார்ப்போம், அவன் உள்ள வர ஏலான்ட்டாங்க. இவன் ஆமான்ட்டான். 29வது நாள் கடக்கிற நேரம் அவன் நிலைமை மாறிட்டு யுத்தம் அப்படியே நடக்குது. 10,000 பேர் வெளியே தலையை எண்ணி பாருங்க, நீங்க ஒரு மலைக்கு மேல ஏறி பாருங்க, உங்களை சுத்தி 10,000 பேர் கொல்லுவேன்னு நின்றா அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா உள்ள பூந்து வந்துருவான், உள்ளுக்கு வந்து சரமாரியா முடிச்சிருவான். அந்த கடைசி நாளாகிற நேரத்துல ஒருவர் ஓடி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே யகூதி ஒப்பந்தத்தை முறிச்சுட்டான்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை பொத்துங்கண்டாங்க. எதுக்குண்டா அமைதி என்றாங்க. பெருமானார் அதை விரும்பல, ஏன்னா மக்கள் இதை கேள்விப்பட்டா ஓடிடுவாங்க. எங்க ஓடிடுவாங்க? அதுவும் யுத்தம் தான். ஏண்டா அந்த யகூதிகளுடைய ஈச்சமர பனு குறைலாக்கள், அந்த ஈச்சமர தோட்டம் முடிகிற இடத்துலதான் பெண்கள் பிள்ளைகளை அனுமதித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஊர்ல இந்த பக்கம் யுத்தம்னால நீங்க போய் பின்னாடி அங்க சேஃப்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு யகூதிகள், அதாவது அந்த வாசலை திறந்து கொடுத்து நீங்க போங்கண்டா, குறைஷிகள் நுழைஞ்சா ஃபர்ஸ்ட் ரத்த வெள்ளம் பிள்ளைகள் தான். ரத்தத்தால நனைஞ்சிருவாங்க, அந்த தாய்மாரெல்லாம் வெட்டி வீழ்த்திருவாங்க. இதை தெரிஞ்சா இங்க உள்ள ஒரு கூட்டம் அங்க ஓடி போய் அவங்களை காப்பாத்த பார்ப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் வேணாம்ட்டாங்க. ஆனா இது உண்மையா பொய்யான்னு தெரிய இன்னொரு ஆள் அனுப்புறாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் ரகசிய மொழியில சொல்றாரு, அது கரெக்ட் தான் அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த ரோட்டை திறந்துட்டாங்க. டென்ஷன் உச்சக்கட்டம், இதுக்கு மேல இல்ல. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம ஒழுங்க பார்க்கணும் பெரியவர்களே. இவ்வளவு பிள்ளைகள் மௌத்தாகுதே, ரப்புல் ஆலமீனுடைய உதவி வேணுமே. ஆமா, அது அவ்வளவு லேசா வராது இந்த பூமிக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு நாம் நிறைய அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. ரப்புடைய உதவி வந்தால் இந்த உலகத்தில் யாரும் அந்த கூட்டத்தை மிகிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லைன்ட்டான். என்னாச்சு? அவர்கள் உள்ள நுழையிறாங்க, ரெடி அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க முடியறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை கேமை மாத்துறான். தொண்ட குழி அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை. சஹாபாக்களுக்கு இது கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்கள் முகம் எப்படி இருக்கேண்டா, அதை பின்னாடி யாரெல்லாம் வார் செஞ்சாங்களோ நீங்க பாருங்கண்டா, அப்ப கண்ணாடியை கொண்டு போய் கொடுத்தா ஓகே. இந்த காலம்டா வீடியோ பண்ணி காட்டலாம். அல்லாஹ்
மேலே இருந்து வகை அறிவிக்கிறான் நபிக்கு யுத்தம் முடிஞ்ச பிறகு. இவங்களுக்கு இது கேள்விப்பட்ட உடனே எப்படி இருந்துச்சு தெரியுமா? இஸாகத்தில் அப்சார், அவங்க பார்வைகள் நிலை குத்தி, வாட், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இங்க நிக்க, நாங்க சண்டை பிடிக்க, பின்னாடி அவங்க வர்றாங்களா? இஸாகத்தில் அப்சார், அவங்க கண்கள் புதங்கி விட்டது, அப்படியே பார்த்த இடத்துல பார்த்திருந்தாங்க. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவங்க கல்புகள் தொண்டக்குழிய அடைச்சிச்சு, அவங்களால பேச முடியாம போச்சு. வத்தலுன்னூன பில்லாஹி லுன்ன, அல்லாஹ்வை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரப், என்ன நடக்குறீங்க? அப்படி வரப்போக்கல அல்லாஹ் ஒரே அடியா மாத்தினா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே என்று அல்லாஹ் சொல்றான். யா அஸ்ஹாபுன் நபி என்று சொல்லல, நபியுடைய தோழர்களே, இது ஒட்டுமொத்த மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இஸ்ஜாத்கும் ஜுனூத், ஒரு கூட்டம் உங்கள்ட்ட வர நேரம், ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதன் லம் தரவுஹா, ஒரு காத்து அனுப்பினோம், நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். முடிச்சிட்டான். சூரா அஹ்ஸாப்ல போய் பாருங்க, இவ்வளவுதான் வரும். இதுக்கு மேல யுத்தத்தை முடிச்சதை பத்தி பக்கமா இல்லவே இல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காத்து அனுப்பினோம், அவங்க பக்கத்துல ஒரு காத்து. வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு படையை அனுப்பினோம். சுப்ஹானல்லாஹ். அந்த இரவு கொஞ்சம் போய் முஸ்லிம்ல பாருங்க ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சஹாபாக்கள் எழும்பி ரசூலுல்லாஹ்வுக்கு உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ரசூலுல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு போச்சண்டா, மனைவி யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க, மகள் அல்லாஹ்வுடைய தூதரை தம் வாப்பாவை ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுவாங்க, தன் நெருக்கமான நண்பர் ரசூலுல்லாஹ்ன்றாங்க, ஊரே ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாறி இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்துல சின்ன ஒரு பிரச்சனை நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நானும் இப்ப இதுக்கு பதில் தருபவரும் சொர்க்கத்தில் இப்படி இருக்கலாம் என்பாங்க, என்னோட இருக்கலாம் என்பாங்க. இந்த அறிவிப்பு விட்டன்னு வைங்க, எந்த சஹாபியும் இது வரைக்கும், இது ஆஃபர், ரசூலுல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர், என்னோட சொர்க்கத்தில் இருக்கிறது என்பது லேசி இல்லை. சொர்க்கம் போறது வேற, ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கிறது வேற. நபிமார்களும் சாலிஹீன்களும் சுஹதாக்களும் பெரும் பெரும் நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி நிக்கிற நேரம் சாதாரண ஒருவருக்கு போய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிக்கலாது. பெருமானார் கொடுத்தாங்க ஆஃபர், என்னோட சொர்க்கத்துல நிக்கலாம் பண்ணாங்க. யாருக்கு தெரியுமா? இப்படியே இந்த அகல்ல போய் இறங்கி அடுத்த பக்கமா உள்ள அபூ சுஃபியான் மஷூராவை கேட்டுட்டு வருபவருக்கு என்னோட சொர்க்கத்தில் இப்படி நிக்கலான்ட்டாங்க. நானும் அவரும் சொர்க்கத்துல சேர்ந்து நிற்போம். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ்கள்லாம் பிரட்டி பார்த்தீங்கண்டா அந்த நிலைமையே வேற, இன்றைக்கு நிலைமை வேற. பத்ரில் ஒரு சஹாபி உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரிசையை செய்யற நேரம் அந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு குத்துனீங்க, எனக்கு வலிச்சிச்சு, உங்கள்கிட்ட பழித்து இருக்கணும்ட்டாங்க. என்னப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். இல்ல, நீங்க கம்பால் இப்படி செய்யற நேரம் எனக்கு குத்தி பட்டுச்சு, அது எனக்கு வலிச்சிச்சு, யார ரசூலுல்லாஹ், பழித்து இருக்கணும். எல்லாம் வரிசையில நிப்பாட்டிருக்கிற நேரம் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாங்கப்பா குத்துங்கன்றாங்க. இல்ல, எனக்கு உங்க முதுகு பக்கம் தான் குத்தணும் யார சொல்லலான்றாங்க. இங்க முதுவை காட்டுங்க, அந்த பக்கம் தான் எனக்கு பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அதை திறந்து கொடுக்குறாங்க. அப்படியே பின்னாடி இருக கட்டி, யார சொல்லலாம், இதற்கு பிறகு என்ன ஆகும் என்று தெரியாது யார சொல்லலாம். அது அவர் கடைசி நாளா நினைச்சிட்டாரு. நானும் நீங்களும் சந்திக்கிற நாள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை மோந்து கொள்ளணும், உங்களை கட்டி பிடிக்கணும் என்பதற்கு செய்தேன் யார சொல்லலான்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதிலில் உட்கார்ந்தவர்கள் விளையாடுறதுக்கு உட்காரல, இதனோடு எங்க வாழ்க்கை முடிஞ்சிரும், இன்றைக்கு என்ன ஆகுமோ தெரியாது என்ற உணர்வோடு நின்றார்களே. இப்படித்தான் அந்த நேரத்திலே, அவ்வளவு பயங்கரமான நேரத்தில் அவர்கள் முன்னாடி வந்து நின்றார்கள். முன்ன பின்ன யுத்தம் செய்யாதவர்கள் தன் ரூஹ் உசிரை கொடுக்க நின்றார்கள், பெருமானாரை பாதுகாக்க நின்றார்கள். இப்படி நிக்கிறவங்க அஹ்ஸாபண்டா இதுக்கெல்லாம் பல வருடங்கள் தாண்டி. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி வேலை சொல்லல, போய் கேட்டுட்டு வாங்க. ஆனால் அந்த ஹதீஸை பரட்டி பார்த்தீங்கன்னா ஒருவர் எலும்பல்ல. ரசூலுல்லாஹ் 2ஆம் முறை சொல்றாங்க, யாரும் எலும்பல்ல. 3ஆம் முறை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்புங்கன்றாங்க. அவர் சொல்றார், வல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் என் பேரை சொல்லாவிட்டால் நான் எலும்பிருக்க மாட்டேன் என்றார். எலும்பி ரசூலுல்லாஹ் பக்கம் போனாங்க. பயத்திலையான்னு கேட்டீங்கன்னா ஹுதைஃபத்துல் யமான் விவரிக்கிறார், அன்றைக்கு ஒரு வகையான ஒரு காத்து வீசுச்சு. அந்த காத்து எப்படி என்றால், நாம் அப்படி நடுங்கி நிற்கிறோம். எழும்போது எங்களுக்கு நினைச்சும் பார்க்கலாது, நடக்கிறத நினைச்சும் பார்க்கலாது. அப்படிப்பட்ட பலத்த ஒரு காத்து, கடும் கூதல். அந்த யாருக்கு எழுப்ப முடியாம தான் அங்க நிக்கிறோம். ரசூலுல்லாஹ் என் பேரை சொன்னாங்க, நான் எழுந்தேன். வல்லாஹி அப்படியே ஒரு சூடு என்னை தொட்டு கொண்டது. நான் பெருமானிடம் போய் அங்க போனேன். அங்க போய், ஏன்னா இது வரைக்கும் யுத்தம் முடியுது,
ரசூலுல்லாஹ் உத்தியோகபூர்வமா அறிவிக்க தான் செய்யறாங்க. யுத்தம் முடிச்சு. ஏன் முடிஞ்சண்டா, அவர் போய் அபூ சுஃபியான் படைக்கிட்ட போறார். அங்க கடுமையான நெருப்பு மூட்டப்பட்டு எல்லோரும் அப்படி நிக்கிறாங்க, காத்து வீசுது. அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நாங்க காலியாக்கிட்டு போயிருவோம். அவர் திரும்ப வர்றார். வந்து விட்டு, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சுஃபியான் போக தீர்மானிச்சிட்டார். என்ன காத்து அவங்களுக்கு தோல்வி என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த காத்து அடிச்சு அவங்கள முடிச்சிருவான்றான். அவங்க பொட்டி படுக்க எடுத்துட்டு ஒரே ஓட்டம், இதுக்கு மேல தாக்கு பிடிக்கலாண்டு. அஹ்ஸாப்ல தோத்தவர்கள் ரசூலுல்லாஹ் எழும்பி சொன்னாங்க, குறைஷிகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், இதற்கு பிறகு அவர்கள் எங்கள் மீது வரமாட்டார்கள், நாங்கள் தான் அவர்கள் மீது படையெடுக்க போறோம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறு எல்லாம் ஆச்சரியமான வரலாறு. இது வாளால் வென்ற வரலாறு அல்ல, ஈமானால் வென்ற வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அங்க நடக்குது. உதைஃபத்துல் யமான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய வாயால. இது இப்படி அஹ்ஸாபுல கடுமையாக மக்கள் இப்படி நிக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு சின்ன காத்து அனுப்பி கதையை முடிச்சிட்டான். வஜ்னுதல்லம் தரவா, நீங்க பார்க்காத மலக்குமார்கள் அங்க இறங்கினாங்க. இதுதான் அப்படி என்றா, இதுக்கு அங்கால நீங்க போனீங்கன்னா தபூக் எந்த யுத்தத்தை நீங்க போய் கேளுங்க, ஒரு யுத்தத்தை கூட எனக்கு காட்டுங்க ஏழுமண்டா. முஸ்லிம்கள் பலத்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. தபூக் எப்படி, கடுமையான வெயில், போக முடியாத கஷ்டமான ஒரு காலம், ஈச்சப்பழம் வர்ற டைம், அது அந்த மாதிரி பழுக்கணும்னா அப்படி வெயில் அடிக்கணும். அந்த டைம்ல அரபுகள் ஈச்ச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து வீசுற காத்துல குளிர் காய்ந்து கொண்டு, அது அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஏசி மாதிரி இருக்கும். வெளியில போனா மண்டை வெடிக்கும். தபூக்கு கல்லா தேர்ந்தெடுத்தது அப்படி. போற வழியில தண்ணியே இல்ல, கடுமையான வறட்சி. முஸ்லிம் படை முதல் தடவை 20,000 பேர் ஒன்று சேர்க்கப்படுறாங்க. 20,000 பேர். போறதுக்கு வாகனம் உண்டான்னு கேட்டா வாகனம் எல்லாம் ஃபில். உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு கூட்டம் வந்து அழுகிறார்கள், யார சொல்ல எங்களை கூட்டி போக மாட்டீங்களா, என்ன ஷாப்பிங்கா போறோம், ட்ரிப்பா கூட்டி, ஏண்டா வாகனம் இல்ல, அவங்க அழுதுட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பும் இல்லை, ரசூலுல்லாஹ் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய 20,000 படை போகிற வழியை நீங்கள் பிரட்டி பாருங்கள். இதை சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்படி எல்லா யுத்தங்களும் அதிபயங்கரமாக வறுமையோட தான் நின்றுச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி வர ஆரம்பித்தால் இந்த மண்ணு வித்தியாசமா மாறிச்சு. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஆச்சரியமான ஒரு மாற்றத்துக்கு இந்த மண்ணு போச்சு. எல்லாத்திலும் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். அதனால சொல்றேன், பலஸ்தீன மண்ணில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் இன்றைக்கு எல்லாம் அவர்கள் கையில கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், அவர்களும் அல்லாஹ்வை நம்புறவர்கள். ஒரு நபி இப்ராஹிம் நபி, அவருடைய 2 மகன், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அதாவது அவருடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு தான் பனி இஸ்ராயல் என்று சொல்றது. அவருக்குள்ள 12 பிள்ளை, இன்றைக்கு 12 கோத்திரம் தான் அவங்க. அந்த 12 பிள்ளை, அந்த 12 கோத்திரத்தோட வருவர்கள் தான் இந்த அதாவது பனி இஸ்ராயல். இவர்கள் இந்த யகூதிகளை பொறுத்தளவில் அவர்களுடைய மற்றவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரால் வருபவர்கள் தான் அரபிகள். நானக்கும் தம்பிக்கும் தான் சண்டை. அவர்கள் யார்? முஸ்லிம்கள் மாதிரி அவர்கள் தாடி வச்சிருப்பாங்க. அவர்கள் தௌராத்தை ஓதுறார்கள், நாம் குர்ஆனை ஓதுறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு புனிதம் என்கிறோம், அவர்களும் புனிதம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு ஆனால் ஒரு விதத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்திருக்கிறார். வேர்ல்டு பிசினஸ் அவங்க கையில் இருக்குது. வேர்ல்டு பிசினஸ், அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற பிசினஸ் அவங்க கையில் இருக்குது. ஏனென்று சொன்னால் அது தனியா பேசணும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டம். அமெரிக்காவில் அவர்கள் இருப்பது 75 லட்சம். முஸ்லிம்களும் அவர்களும் யகூதிகளும் சேம், அந்த மாதிரியான அளவு தான் இருக்கிறாங்க. முழு உலகத்திலே 1.5 கோடி தான். முழு உலகத்திலே 1.5 கோடி தான் நிற்கிறான். அமெரிக்காவுடைய WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு விமான தாக்குதல் நடக்குது. அது யாரு நடத்தினா என்பது இன்றைக்கும் கேள்வி. ஏனென்றால் அதனுடைய நிறைய ஃபுட்டேஜ் வெளியாக்கினாங்க. அதுல இது வந்து பெரிய இந்த தாக்குதல்ல வந்து சந்தேகம் இருக்குன்னு யூடியூப்ல நிறைய போட்டாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல ஒன்றை சொல்றேன், அதுல அன்றைக்கு யகூதிகள் யாருமே வேலைக்கு வரல. அது யகூதியில பில்டிங் ஆல்ரெடி அன்றைக்கு யகூதிகளுக்கு வேலைக்கு வர வேணாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. சோ இது யார்ட திட்டம், யார்ட சதி தெரியாது. ஆனால் அதில் நிறைய விஷயங்களை ஆய்வாளர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அதுவே அவங்களுக்கு சொந்தம் என்றான். அந்த அளவுக்கு 110 மாடி, எவ்வளவோ சொத்து, வேர்ல்ட்ல உள்ள நிறைய பிராண்ட் நேம்ல உள்ள பொருளாதாரம் அவங்களோட பிசினஸ் அவங்க கையில. அப்படி இருக்கிற நேரம் ஒரு சின்ன கூட்டம் காசாவில் அவங்களோட போராட போறாங்கண்டா, இது 2 நாள்ல பிடிச்சி சும்மா அடிச்சு காலால மிதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் அமெரிக்கா பக்கத்தில் நிக்குது. இன்னும் முடியலண்டா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் அவங்க அல்லாஹ் என்கிறாங்க.
ரப்பே என்று கூப்பிடுறாங்க. எங்களை கைவிட்டுறாதையா அல்லான்றாங்க, ரஹ்மானே என்றாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் உயிர் போகுது, ரஹ்மானே நாங்க ஓட மாட்டோம் என்கிறாங்க. எங்க மண் என்கிறாங்க, எங்களுக்கு அக்ஷா வேணும் என்கிறாங்க. அந்த மக்கள் அதோட இருக்கிற நேரத்துல அல்லாஹ் என்ன பதில் கொடுக்கிறான்னு தெரியுமா குர்ஆன்ல? ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன் என்கிறான். மூமின்களுக்கு உதவி செய்வது எங்க மேல கடமை என்றுட்டான். சுப்ஹானல்லாஹ், எங்க மேல கடமை என்றுட்டான். இது சாதாரண வார்த்தை இல்ல. மூமின்களுக்கு உதவி செய்வது ஹக்கன் அலைனா, எங்க மேல கடமை என்றான். அது கடமைனா சாதாரண இல்ல. மூமின்கள் கையேந்திர நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்கு பதில் கொடுத்தே ஆகுவான்டா. அந்த பதிலை உலகம் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பதிலை உலகம் பார்க்கும். அல்லாஹ் உடனே பதில் கொடுப்பான்னு நினைச்சிடாதீங்க. அவன் எஜமானன், அவனுக்கு தெரியும். ஃபிரௌனை அழிக்கணும்டா நாங்க நினைப்போம், எடுத்து வெட்டி களை எடுத்து முடிச்சுட்டானா ஃபிரௌன் முடிஞ்சிச்சு. குழந்தைய பறக்க விட்டு நதியில அனுப்பி அந்த ஃபிரௌன் வைஃபுக்கு ஆசை உண்டாகி அவன் மூலமா இவனுக்கு வச்சு அரண்மனையில வச்சு பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி அப்புறமேல் அவர் வந்து இவன் முன்னாடி நின்றா துடிக்க துடிக்க சாவடிக்கிறது என்பதுதான் ஃபிரௌன். அதாவது அசந்து போறான். எத்தனை வருஷம் போயிருக்கும்? 5 வருஷமா? குழந்தை பெருசாகி கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியோட அவர் வர்றாருன்னா எத்தனை வருஷத்துக்கு போறோம் ஃபிரௌனுடைய அழிவு வருகிறது. நாங்க நினைக்கிற ஸ்பீட்ல அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். ரப்புல் ஆலமீன் நேர்மையானவன், அவன் நியாயமானவன். மூமின்களாக நின்றால், குர்ஆனை அவர்கள் ஓதினால், குர்ஆனை வைத்து அவர்கள் பேசினால், அந்த மக்கள் அப்பாவிகளாக நின்றால், அல்லாஹ்விடம் கையேந்தினால் நிச்சயம் பதில் வரும். அல்லாஹ்வுடைய இப்பொழுது இஸ்ரேல் அவர்கள் என்ன மாதிரி செய்கிறார்கள் தெரியுமா? ஏனப்பா சின்ன குழந்தைகளை கொல்றாங்கடா? எதுக்கு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, எதுக்கு தெரியுமா? இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இளைஞர்கள் ஆகுவாங்க. இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? இளைஞர் தான் பிரச்சனை. ஒரு பொடிய மார்க்கில் 10 பேர் வந்துட்டான்னா அவனுக்கு பிரச்சனை. இந்த இளைஞர்களே வராம விட்டா, குழந்தைகளை சாவடிச்சா இவங்க எல்லாம் பொடிய மார்க்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்ப இந்த காசால எங்கேயுமே எங்களோட போரிடுறதுக்கு வரமாட்டாங்க. அதனால குழந்தையோட காலி பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் ஒன்றை மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க? இதே விஷயத்தை தான் ஃபிரௌன் பிளான் பண்ணினான். இதே விஷயத்தை பிளான் பண்ணினான். எப்படி பிளான்? ஆம்பளை புள்ளெல்லாம் கொன்றுவோம். அந்த பனி இஸ்ராயலுக்கு என்ன நடந்துச்சோ அதே இஸ்ராயல்கள் இன்றைக்கு எங்களுக்கு அதே செய்ய பார்க்கிறார். ஃபிரௌனியத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஃபிரௌன் அவர்களுக்கு கையில் எடுக்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனைக்குள் நுழைத்த ரப்பு கிப்திகளை ஃபிரௌன்களை அழித்து போட்டான். அப்படி என்றால் கடல்ல தூக்கி வீசிட்டு தோட்டங்கள், நீரூற்றுகள், புதையல்கள் எல்லாத்தையும் தூக்கி இந்த ஏழை மக்கள் கையில கொடுத்தான். வாழுங்க பாண்டா, இதுதான் அத்தனையும் தூக்கி கொடுத்தான்ல. இப்ப இவங்க பணக்காரனாகி, அன்றைக்கு அவங்க அடிமை, இன்றைக்கு இவங்க உலகத்துல பணக்காரனாகி ஜாம்பவன்களாகி எங்களை என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபிரௌன் என்ன பண்ணினானோ, ஊடா தேர்ந்து ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டானோ எல்லா புள்ளையும் கொண்டு போட்டுரும். எதுக்குடா புள்ளைய கொள்றீங்கடா? இங்க இருந்து நாளைக்கு வந்துடக்கூடாது, எங்களுக்கு த்ரெட்னிங் வரக்கூடாது, நாங்க மேலால பாதுகாப்பு போட்டா நீங்க பொடிய மார்க்கல் வளர்ந்து நாளைக்கு வர்றீங்களா? இன்றைக்கே அழிக்கிறோம்பா, 4000 எத்தனாயிரம் அழிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு அழிக்கிறார்களே எல்லாம். அப்படிங்களே, இது அவங்க பிளான். ரப்பு கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் ஒரு அதிசயத்தை சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நீங்க போய் அப்படியே வேர்ல்ட் மேப்பை கையில் எடுத்து அதுல ஒரு டாட் வைங்க. மதீனாவில் ஒரு டாட், மதீனாவில் டாட்டை வச்சு நீங்க பாருங்க உலக மேப்ல மதீனா என்ன சைஸ். சவுதிக்கு வைக்க சொல்லல, மதீனாவுக்கு வைங்க. மக்காவுக்கு ஒரு டாட்டை வச்சு பாருங்க, ரொம்ப சின்னது. அது நகரங்கள், ரொம்ப சின்ன ஏரியா. இந்த ஏரியாவுல மதீனாவுல வர்றவங்க உலகத்தை ஆளுவாங்களா? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, உலகத்தை ஆள ஏழுமா? 10 வருஷம் உங்க லைஃப்ல, 15 வருஷம் உங்க லைஃப்ல என்ன செய்யலாம்? ஒரு ஊடு கட்டலாமா? சில பேர் ஊடு கட்டுவாங்க, சில பேர் டைலே பிடிக்கல, 15 வருஷமா நான் மெல்ல மெல்ல ஊட கட்டுறேன்னுவாங்க. சில பேர் 2 வருஷத்துல ஊடு கட்டுவாங்க. சில பேர் வாழ்நாள் முழுக்க அந்த மாளிகை கட்டுவாங்க. என்ன செய்யலாம்? பெருமாவுடைய முதல் 13 வருஷம் மக்காவுல 150 பேர் வரல. 2வது 10 வருஷம் மதீனாவுல எங்க போகுது தெரியுமா? மதீனா உலகத்துக்கு தலைநகரமாக போதுன்ற ஒரு பெரிய பகுதிக்கு. உங்களால நம்ப இயலுமா? எப்படி செய்யலாம்? சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை சொல்லுவது நீங்கள் சிந்திப்பதற்கு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இந்த கல்முனையில இருந்து ஒருவர் போய் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகிறா சாத்தியமா? நம்ம நாட்டு ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதி ஆகுவார்னா சாத்தியமா? சாத்தியம் இல்லாதது. இவங்க கையில டெக்னாலஜி இருந்துச்சா? ஒரு ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஜெர்மன்ல நிறைய கண்டுபிடிச்சாங்க. அத மாதிரி ஏதோ மக்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? மதீனாவுல ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? இல்ல ஆயுத களஞ்சியங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சு ஆயுதத்தை செஞ்சாங்களா? யுத்தத்தில் வெற்றி பெற்று நினைக்கிறீங்களா? பொய். ஏன் தெரியுமா?
ரோம பேரரசு இருந்த ஆயுதம் அப்படி பவர், அவ்வளவு பவர். அவங்கள்ட்ட பல்கலைக்கழகம் இருந்துச்சு, படிச்சவர்கள் நின்றாங்க, ஆயுதங்கள் எக்கச்சக்கமா இருந்துச்சு, பாரசீகத்தில் இருந்துச்சு. அவங்க மோதிக்கொள்ள நேரம் அரபிகள் பின்னாடி ஆயிருவாங்க, அவ்வளவு பவர். ரோம பேரரசு போய் இவங்கள்ட்ட உள்ள வாளால வெட்டலும் நினைக்கிறீங்களா? அப்ப ரசூல் ஆர்மி ட்ரைனிங் கொடுத்தாங்க, உட்காருங்க எல்லாரும் இப்படிதான் வெட்டுறதா கொடுத்தாங்க. மன்னிக்க சொல்லி கொடுத்தாங்க, சிரிக்க சொல்லி கொடுத்தாங்க, ஏழைகளை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எப்படி இவர்கள் ரோம பேரரசை வீழ்த்தினாங்க, பாரசீக பேரரசை வீழ்த்தினாங்க? ஒரு ஆச்சரியமான செய்தி. இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு வறுமையை நீங்க பார்க்க மாட்டீங்க. சஹாபாக்களோட வறுமை. இன்றைக்கு நீங்க நோம்பு திறக்க போல எத்தனை ஈச்சப்பழம் சாப்பிட்டீங்க? எத்தனை ஈச்சப்பழம்? ஈச்சப்பழம் வர்ற இடத்துல இருந்து அஹ்லு சுஃபாக்கள், முற்றவழி தோழர்கள் ஒரு ஈச்சப்பழத்தை ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துண்டு. இது ஜோக் இல்ல, இது கதை அல்ல, நிஜமா ஈச்சப்பழத்தை ஒரு துண்டை சாப்பிட்டு பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு வறுமை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியே நான் போவேன் ரசூலுல்லாஹ் வீடு தாண்டி செல்லேன், அவ்வளவு பசி, வயிற்ற கொண்டு போய் மண்ணில் அழுத்துவேன். இஸ்லாத்துக்கு வந்து அவ்வளவு காலையில் அவரு ரசூலுல்லாஹ் வந்து கடைசி காலத்துல வர்றவர், அழுத்துவேன், அந்த அளவுக்கு பசி. ஒரு நாள் நான் அப்படியே உளுந்துட்டேன், மயக்க மாதிரி வந்துட்டு சின்ன பிள்ளைய மேல ஏறி குதிக்கிறாங்க. அந்த காலத்துல பைத்தியமா கண்டா சின்னது மேல ஏறி குதிக்குமா, அந்த மாதிரி என் மேல குதிச்சது எனக்கு ஞாபகம் பண்றாரு. அவ்வளவு கஷ்டம். ஒரு நாள் பால் கோப்பை வந்துச்சு, நான் அப்படி நிக்கிறேன். அன்றைக்கு எப்படின்னா கடுமையா பசி, நான் வளமையா யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, சிரிச்சிட்டு அவர்கிட்ட இந்த குர்ஆன் ஆயத்துக்கு எனக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு, விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நான் நிஜமா எனக்கு சாப்பாடு வேணும்னு தான் கேட்கிறேன். அப்புறம் உமர் பின் கத்தாப் வர்றாரு, அவரும் வந்து அவர்கிட்டையும் கேட்கிறேன், அவரும் சொல்லி தந்துட்டு போயிட்டாரு. பெருமானார் என்னை புரிந்து கொண்டார்கள், சிரிச்சுட்டே வந்தாங்க. யா பாஹிர் வாங்கண்டாங்க. வீட்டுக்கு போய் கேட்டாங்க, ஏதாவது இருக்குதாமா? பால் கோப்பை இருக்கின்றாங்க. ஒரு பால் கோப்பை, ஒரு பால் கோப்பைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அபூ ஹுரைரா பால் கோப்பை இருக்கணும்னு இவருக்கு சந்தோஷம். இவரா சொல்றாரு, புகார்ல வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா பாஹிர் உங்களுடைய ஆட்களை கூட்டிட்டு வாங்க. யாரு? அஹ்லு சுஃபாக், முற்றவெளியில் உள்ள தோழர்கள் கூட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. நான் அவர் சொல்றாரு, நான் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால நான் போறேன். எனக்குள்ள பசிக்கு உண்மையா அவங்கள கூட்டிட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் குடிக்கணும், அதான் மரபு. நான் கூப்பிட்டா வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினா நான் ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு அவங்க தான் இவங்களை கூப்பிட்டது, அதனால நான் கூப்பிட்டா என்னையே நான் நோவித்து கொண்டேன். ஆனால் பெருமானார் சொல்லி விட்டார்கள், வாங்க உங்களை கூப்பிடுறாங்கன்ட்டு. வீட்டுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருக்கும் பாலை கொடுத்தாங்க. அது ஒவ்வொருவரா குடிச்சார், அது முடியல, என் கையில வந்துச்சு. இப்ப ஏன் சான்ஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் நீங்களும் மட்டும்தான் அபூ ஹுரைரா, இப்ப குடிங்க இஷ்ரிப். நான் குடிச்சேன், அது சும்மா ஷரிப்து இஷ்ரிபியா பாஹிர், குடிங்க. நான் நல்லா குடிச்சேன், இதுக்கு மேல ஏழா யார சொல்ல ஈஸ்வரிபா பாஹிர் குடிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு ஏழாவது போதும் என்று பெருமானார் கையில கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கதையை அவங்க சொல்றாங்க, ஞாபகப்படுத்தி, இப்படித்தான் நாங்க இருந்தோம், ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க, பால் முடிஞ்சிட்டேன்டாங்க. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பால் கோப்பிட கதை அவர் தன்னை பொய் சொல்லல. அந்த ஹதீஸ்ல, நான் இப்படித்தான் போனேன், உண்மையா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இந்த பால் கோப்பை எனக்கு கிடைச்சா இவ்வளோ பேரை பிரிச்சு எனக்கு ஒரு பகுதியாண்டு போன, அவ்வளவு பசி. அப்படி உள்ளவர் பிற்காலத்தில் யாரு தெரியுமா? ஒரு பகுதிக்கு கவர்னர், அவர் அமீர். அவரை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், அபூ ஹுரைராவுக்கு அவர் கவர்னர் என்றே மறந்து விட்டார். ஏன்னா அவர் போற நேரம் அமீர் வர்றார், அமீர் வர்றார், அமீர் வர்றார், எல்லாரும் சைடாவுங்க. அவர் யாரையும் முன்னாடி வைக்கல. கடை தெருவுக்கு வருவார், சாதாரணமா பேசுவார், கதைப்பார், போயிருவார். அவர் பெரிய கவர்னரா போய்விட்டார். சஹாபாக்கள் நீங்க எவ்வளவு கஷ்டமா பாக்குறீங்களோ, இன்னொரு பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எல்லாம் கவர்னர்களாக மாறினார்கள். உலகத்தில் பெரும் பகுதிகளுக்கு அவர்கள் ஆளுநராக மாறினார்கள். அவர்கள் பெரிய அமீராக நின்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி இப்ப எத்தனை வருஷம் தான் ஆகுது, அவரை பத்தி நம்ம நாட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஹதீஸை சொல்லவில்லை, எங்க நாட்டில் எனக்கு ஞாபகம் உள்ள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. அக்போ அல்லது ஒரு மன்னர், பூனைக்கபாவுன்னு நினைக்கிறேன். இந்த மன்னர் காலத்தில் ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு அனுப்புறாங்க. அனுப்பினா இங்கிருந்து அங்க அனுப்புறாங்க. அந்த காலத்தில் கேள்விப்படுவது, அங்க அனுப்பினா ரசூலுல்லாஹ் மௌத்து, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து, உமர் பின் கத்தாப் அவர் எங்களை நல்லாக உபசரித்தார் என்று சொல்லி அந்த கூட்டம் இங்க வந்து சொன்னதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒருவரை சந்தித்தோம் உண்டு. உமர் பின் கத்தாபுடைய புகழ் உலகத்துக்கு எங்கெல்லாம் போகுது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க உலகத்தை போறதுக்கு என்ன இருந்துச்சு? அவங்க கேம்பஸ்ல படிச்சு வந்த பெரிய கூட்டமா? ஆயுதம் செய்ய தெரிஞ்ச டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்களா? பேங்க்ஸ் எல்லாம் அவங்க கைப்பற்றிட்டாங்களா? இல்ல. அவங்கள்ட்ட ஒரே ஒரு நோக்கம், பிரிட்டிஷ் எங்களை பிடிச்சாங்க. பிரிட்டிஷுக்கு சொல்லுவாங்க, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நாங்க எல்லாம் உங்களுக்கு கீழே. அங்க எல்லா சொத்தையும் கொண்டு போயிட்டாங்க.
இன்றைக்கும் கேபிட்டல் ஆஃப் அதாவது எக்கானமி, இந்த வர்த்தகத்தின் தலைநகரம் வந்து லண்டன். ஏன் லண்டன்? அமெரிக்கா தானே இப்ப பெரிய பொருளாதாரம். அவங்க தான் வர்த்தகத்தின் தலைநகரம் பண்ணுவாங்க. அந்த அளவு பணம் இருக்குதா இருக்கும் எனக்கு தெரியும். நான் எழுதினதை வாசிச்சு சொல்றேன். அவங்க தான் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, வர்த்தகத்தின் தலைநகரம் லண்டன். இங்க உள்ள பெரிய டைமண்ட் அங்க எலிசபெத் கையில தான் இருந்துச்சு. இந்தியாவை கீழே வச்சிருக்கிறாங்கடா, அதாவது இந்தியாவே அவங்க கையில. அவங்களுக்கு சொல்லுவாங்க சூரியன் மறையாத ஒரு பெரும் ஒரு பலசாலியான ஒரு வல்லரசியே இந்த பக்கம் மறைஞ்சா அந்த பக்கம் உதிச்சிருக்கும். அப்ப அவங்க அதிகாரத்துல வந்து அங்க உதிக்குதான், அங்க மறைஞ்சா இங்க உதிக்கும். அவ்வளவு பெரிய லேண்ட். எதுக்கு எடுத்தாங்க? காரணம் இருக்குது. முஸ்லிம்கள் ஆட்சியை பிடிச்சது சல்லிக்கா, பணத்துக்கா, மக்களை கொல்லவா? எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போற நேரம் படைகள் கூடிச்சு. எப்படி வெத்திச்சன்னு நீங்க என்ன கணக்கு போட்டாலும் உங்களுக்கு வராது. ஏனென்றால் ஆட்சி அமைக்க வெட்டித்தான் அமைச்சாங்கண்டா. ஒரு கம்பெனிக்கு போய் பெரியவரை பாருங்க, கீழே உள்ள செக்யூரிட்டியை பாருங்க. செக்யூரிட்டி கத்தி பெறட்டான்டா, ஷுவரா பொஸ் அந்த மாதிரி தான் இருப்பான். செக்யூரிட்டி ரொம்ப அழகா பேசுறான்டா, பொஸ் நல்லவனா ரொம்ப அமைதியா பேசினா அங்க இருந்தா பாடம் படிச்சு அதுக்கு கீழே உள்ள செயின், அதுக்கு கீழே ஹைராக்கிடுவாங்க. மேல எப்படி நடக்குதோ அதுல உள்ளதான் கீழே நடக்கும். கீழே உள்ளவன் கத்துறான்டா, பொஸ் எல்லாரோடையும் சிரிச்சு பேசுறா, உள்ளுக்குள்ள கத்துறான்னு அர்த்தம். அவன் எல்லாருக்கும் நடிச்சு போட்டு கத்தினால் வரும். பெருமானுடைய தோழர்கள் அமைதியா இருந்தார்கள், சிரித்தார்கள், அடாவடித்தனம் பண்ணல, ஏழைகளை பார்த்தார்கள், எளியவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க உலகத்துல இந்த பகுதிகளுக்கு போய் வெட்டி வீழ்த்தினாங்க நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ராணுவ ரீதியா போய் இதெடுத்தாங்க. இந்த வெற்றி மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கினாங்க. குர்ஆன் இறங்கினதுக்கு பிறகு சாம்ராஜ்யம் உருவாச்சு. நீங்க ஒவ்வொரு புரட்சியும் எடுத்துட்டு வாங்க. பெரும் பெரும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்தில் நடந்த எல்லா புரட்சியும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மனிதர்களுக்குள் நடந்த மிக பெரும் புரட்சி முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச புரட்சி. சிரிக்கிற விதத்தை மாத்தினார்கள், அழுகிற விதத்தை மாத்தினார்கள். எதுக்கு அழுதார்களோ இப்பொழுது அவர்கள் வேற ஒன்று கழுகிறார்கள். எதுக்கு சிரித்தார்களோ இப்ப அவங்க சிரிப்பு வேறு. அவங்க ரசனையே மாறிச்சு. விபச்சாரத்தை விரும்பினவர்கள், குடியை விரும்பினவர்கள் அதை வெறுக்க தொடங்கினார்கள். வாழ்க்கை இன்னொரு பக்கமாக அவர்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. பணத்தை கீழே கொட்டினார். சின்னத்தில் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, ஹுர்முஸ் மன்னன், பாரசீக மன்னர் ஹுர்முஸ். அவங்களுக்கு அவங்க என்றைக்காவது அரபுகள் நம்பியிருப்பாங்களா? ஹுர்முஸ் மன்னர்ட கோட்டையில போய் நாங்க நின்று அவர் கிரீடத்தை எடுத்து வெள்ள மாளிகை நாங்க பிடிப்போம்னு நினைச்சிருப்பாங்களா? பெருமானார் ஹிஜ்ரத்து போற நேரம் சொன்னார்கள், ஹிஜ்ரத்து போற நேரம் சொன்னார்கள், அந்த வெள்ள மாளிகையை நாம பிடிப்போம் என்றார்கள். அல்லாஹ் சுரக்கா பின் மாலிக் பின்னாடி வர்றவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பிடிக்கிற படையில நீங்க நிப்பீங்கன்றாங்க. எப்ப ஊரை விட்டு அனுப்புறன உடுத்த உடுப்போட பெருமானார் போற சுரக்கா என்னை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டாம் என்றார்கள் மக்களிடம். சுரக்கா யாரு? 100 ஒட்டகம் அரபுகள் அறிவிக்கிற நேரம் 100 ஒட்டகத்தை எடுக்கிறதுக்காக அவர் வந்த விதத்தை பின்னாடி சொல்கிறார். யாருக்கும் தெரியாமல் நான் மட்டும் ரகசியமாக கடற்கரை ஓரமாக 3 பேர் போறதை கேள்விப்பட்டேன். நான் மெல்ல வந்தேன், மக்களை திசை திருப்பி விட்டேன். நான் கண்டேன், அபூபக்கர் திரும்பி திரும்பி பார்த்தார். பெருமானார் ஒரு வாட்டி கூட திரும்பவில்லை. குர்ஆன் ஓதிக்கொண்டு போனார்கள். நான் என் அம்பை எடுத்து எறிய பார்த்தேன், நான் விழுந்து விட்டேன். ஒட்டகம் அந்த மண்ணிலே இதாகி விட்டது, என் அம்பு கீழே விழுந்து விட்டது. எனக்கு தெரிந்தது என்னமோ நடக்க போகுது. இது வித்தியாசமாக இருந்தது. நான் பின்னாடி இருந்த அபூபக்கர் என்னை பார்க்க பார்க்க பெருமானார் ஒரு வாட்டி கூட பார்க்காமல் இருக்கிற நான் உதவி கேட்டு அழைத்தேன். அப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தது. யாரிடமும் நீங்கள் பயணத்தை சொல்லக்கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். நாங்கள் இந்த பயணத்தை இந்த பணியில் போவதை சொல்லக்கூடாது என்றார்கள். சுரக்கா அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது வெற்றி கொள்ளப்படுகிற நேரம் அந்த படையில் நீங்கள் இருப்பீர்கள். அவர் பின்னாடி சொல்லுகிறார், அந்த வெற்றி கொள்ள படை அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது, முஸ்லிம்கள் கைகளை கிடைக்கிறது. அதில் அவர் நிற்கிறார் என்றால் எப்ப சொன்னது? அஹ்ஸாபிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ். மக்கள் எல்லாம் பசி, கல்லு கட்டுனா ஒரு பை தப்பாங்க, அதுல சின்ன சின்ன கல்லை போட்டு வயிற்றுல கட்டுவாங்க, அல்லது பெரிய கல்லை இப்படி வச்சு இப்படி கட்டுவாங்க. எதுக்கு கட்டுவாங்கன்னா நிமிர்ந்து நிக்கணும், வளைஞ்சிருவாங்க. நிமிர்ந்து நிக்க கட்டுவாங்க, பசி போகும்னு நினைக்காதீங்க. அரபுகள் இப்படி நிக்கணும், அதுக்கு கல்லை கட்டுவாங்க, இப்படி இப்படியே மடிஞ்சிருவாங்க. இந்த கல்லை கட்டி நிக்கிறவங்க எந்த வசதியும் இல்லை உலகத்துல. ஒரு கிராமப்புறத்தில் இருந்துட்டு அஹ்ஸாப் அந்த குழி தோன்றாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் உற்சாகப்படுத்துறாங்க, இது வாழ்க்கை இல்லமா. கவிதை படிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், இது வாழ்க்கையில புகார்ல வருகிறது, அதுதான் வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லைன்னு படிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு முடியல, மண்ணு பட்டிருக்குது. பெருமானாரும் குழி தோன்றார்கள். பெருமானார் கூடாரத்துல போய் உட்கார்ந்து, நீங்க தோண்டுங்க, நான் வேற பிளான் அடிக்கிறேன், நீங்க பாருங்க, நான் இங்க வேற மஷூராலன்னு இல்ல. அவர்களும் குழி தோன்றார்கள், அவருடைய நெஞ்சு முடியில் மண் பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல தான் சஹாபாக்கள் கூப்பிடுறாங்க, யார சொல்லலாம் ஒரு கல்லு குறுக்க நிக்குது, அந்த கல்லை உடைக்க முடியாம இருக்குது, வாங்கல யார சொல்லலாம். பெருமானார் வர்றாங்க,
கேட்கிறாங்க, பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர். 3 முறை உடைக்கிறாங்க. 3 செய்திகள் சொல்லுவாங்க. ஷாம் அவருடைய செந்நிறை கோட்டை எனக்கு தெரிகிறது என்றாங்க. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஷாமை கொடுக்கிறான் என்றாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைத்துல் ஆபியல் பாரசீகத்துடைய வெள்ளை மாளிகையுடைய கருவூலங்களும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறான். பெருமானார் மௌத்தாகி கொஞ்ச நாள் ஆகுது. மதீனாவுக்கு தங்கமும் வெள்ளியும் வைருடைய ஒட்டகத்துக்கு மேல் ஏத்தி 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 பாரசீக மண்ணில இருந்து மதீனாவை நோக்கி வருகிறது. அங்கே ஹுர்முஸ் மன்னருடைய கிரீடம், அவருடைய மாணிக்கங்கள், அப்பர் போட்டிருந்த அந்த ரொம்ப பெருமதியானதெல்லாம் வந்துச்சு. எல்லாம் மதீனாவுக்கு வந்தா. நேத்து வரைக்கும் அது ஒரு கிராமம். எத்ரீப் இதெல்லாம் பொடுத்து எழும்பி திரும்பி பார்த்தா என்னப்பா உலகத்துக்கு நடந்துச்சு? நேத்து வரைக்கும் படிக்காதவங்க, ஒன்னும் பண்ணாதவங்க எங்களை ஆள்றாங்கண்டா. ரோம பேரரசு 1000 வருஷம் பழசு, 1000 இயர்ஸ்க்கு மேல அவங்க ஆட்சி பண்றாங்க. அந்த ஆட்சி எல்லாம் உடையுமா? இதா அலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதவு, இதா அலக்கல் கைசர் ஃபலா கைசர் பாதவு. கிஸ்ராவும் கைசரும் அழிந்தால், ரோமமும் பாரசீகம் அழிந்தால் மறு ரோமம் பாரசீகம் வராதுன்ட்டாங்க. பெருமானார் அதை கொடுக்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு அந்த வளத்தை கொடுக்கிறாங்க. என்னாச்சு? அவ்வளவும் வந்துச்சு. எல்லா தங்கமும். இதுக்கு முன்னாடி யாரை நீங்க வறுமையா பாத்தீங்களோ, இப்பெல்லாம் உங்க பணக்காரனா இருந்து எப்படி வாழணும். ஓஹோ, இப்ப நீங்க எங்க? நான் இப்ப ரோம்ல இருக்கிறேன், ஹோட்டல்ல. இப்படித்தானே சஹாபாக்கள் சொல்லணும். நான் இப்ப பெர்ஷியாவில் இந்த ஹோட்டல்ல. அவங்க கையில எல்லாத்தையும் கொடுக்கிற நேரம் அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பி கொண்டார்கள், வேணாம் என்று விட்டார்கள். ஃபீ ஸபீலில்லாஹ். மதீனா பெரும் பணக்கார சிட்டியாக மாறவில்லை. ஃபீ ஸபீலில்லாஹ். உமர் பின் கத்தாப் உலகத்துக்கே பிரசித்தி பெற்ற அமீர், அவ்வளவு பெரிய அமீர், அவர் வருகிறார். அவர் ஆடையில ஒட்டு போடப்பட்டிருந்துச்சு. அவர் இன்னமும் அரசாங்க சொத்துல சாப்பிடல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகிற அடியார்கள் இருந்தால் இந்த பூமி தூக்கி கையில கொடுக்கப்படும். குர்ஆன் இறங்கினதுக்கு பிறகு முஸ்லிம்கள் இந்த பூமியை ஆழ்ந்தாங்க என்பதை நீங்க உண்மையா ஏற்றுக்கொண்டால் நீங்க சொல்லணும், அதனுடைய காரணத்தை சொல்லணும். எப்படி இந்த பலம் அரபுகளுக்கு வந்துச்சு? இதுக்கு முன்னாடி அரபுகள் இவ்வளவு பலசாலியே இல்ல. ரசூலுல்லாஹ் டொனிக் கொடுத்துட்டு போனாங்களா? ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? ஈமான். இதுதான் அந்த பலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய பலத்தை பார்த்து அமெரிக்கா அதிர்ந்து போகுது. என்னது? ஒரு ஆர்மி ட்ரைனிங் என்ன தெரியுமா? ஆர்மி ட்ரைனிங்டா, அதாவது சாதாரண ஆள் மாதிரி ஆர்மி ஆர்மிக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு நாட்டில் யுத்தம் இல்லைன்னு 20 வருஷமா ட்ரைனிங்கே சம்பளம் கொடுப்பாங்க. 20 வருஷமா சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாம குடிக்காம பெரிய மலை ஏறுவாங்க, ஊர்ந்து போவாங்க, எக்கச்சக்கமான இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆமி நிக்கிற நேரம் சின்ன பொடியோத்த வந்து கல்லடிக்கிறான். பலஸ்தீனத்துல கல்லடிக்கிறான். அவங்களுக்கு உள்ளது கல்லுதான். அவன் ஓடுறான். சுப்ஹானல்லாஹ். இவன் அடிக்கிற நேரம் அவன் ஓடுறான்டா. அல்லாஹ் உடல்ல அவனுக்கு பலத்தை வச்சுட்டு கல்புல பலகீனமாக்கிட்டான். இந்த புள்ளைக்கு கிட்ட போய் அடிக்கிற அளவுக்கு ஒரு பலத்தை வச்சு. நீங்க வைரலான வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு பையன்ட்ட போய் கேட்கிறாங்க, என்னப்பா வாரி எங்க ஊருக்குன்னு கேட்கிற நேரம். இதெல்லாம் வைரலான வீடியோக்கள். அவன் என்ன சொல்றான்? உங்க ஊருக்கு வந்தா ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊருக்கு வந்தா எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்குமான்றான். ஒரு பையன் பேசுறான், அவன் வீடு எரியுது, எங்க உம்மா மௌத்து, எங்க வாப்பா மௌத்து, எல்லாரும் மௌத்து. அடுத்தது சில வேளை நான் அல்லாஹ்ட்ட போகலாம் என்று பேசுறான். இதை பார்த்தவர்கள் நிறைய துடித்து போனார்கள். ஆனால் அவருடைய வீரியத்தை பார்க்கிறார்கள், அவருடைய பலத்தை பார்க்கிறார்கள், அல்லாஹ் என்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வோட கோபப்படவில்லை. ரப்பை இன்னும் அவர்கள் ஆதரவு வைத்திருக்கிறார்கள். எங்க ரப்பு கைவிட மாட்டான் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற பாடம். என்ன பாடம் தெரியுமா? ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் பேசுது, ஜன்னாவுடைய வாசல் திறக்கப்படணும்டா. அது என்ன சாதாரணமா தட்டினா திறந்து நினைக்கிறீங்களா? அல்லது திறப்ப கண்டுபிடிச்சு திறந்தா திறந்துருமா? இல்ல. உங்களுக்கு இங்க ஒரு வீடு கட்டுறா எவ்வளவு தேவை, அதுக்கு எவ்வளவு நீங்க கஷ்டப்படணும், எந்த அளவுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணணும். இவ்வளவு ஜென்னா அது அவ்வளவு சீப்பா தந்துருவான்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். ஜென்னாக்கு போறேன்டா அவ்வளவு லேசா போகலாது. அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா. ஜன்னாக்கு லேசா போறான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்கள பொறுமையாளர்கள் யார், உங்கள் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல் ஜன்னாக்கு போலாமா? இந்த சோதனை உலகம் எங்கும் நடக்கும். இந்த சோதனை நடக்கும். இந்த சோதனை ஜன்னாவுக்கு தெரிவு செய்வதற்கான சோதனை. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குவாலிஃபைடா, பொறுத்தீங்களான்னு கேட்கிறான். இவ்வளவு பிரச்சனை நடக்கணும் அல்லாஹ்னு சொன்னீங்களா? ரப்புடைய உதவி வரும் வரைக்கும் நீங்க பொறுமையா நின்றீங்களா? அந்த பொறுமைக்குத்தான் ஜன்னா, அந்த பொறுமையாளருக்கு தான் ஜன்னாவுடைய கதவு திறக்கப்படும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக இந்த விஷயத்தை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை சொன்னேன். அதாவது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
இதெல்லாம் நடத்துறது என்பது வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் அல்லாஹ் உருண்டோட செய்கிறான். இந்த காலச்சக்கரத்தை இன்றைக்கு அவர்கள் நாளைக்கு இன்னொரு கூட்டத்துக்கு, நாளண்டை இன்னொரு கூட்டத்துக்கு ஜன்னாவுக்கு அல்லாஹ் கூப்பிடுறான், வாங்க வாங்க. அதுல அல்லாஹ் தெரிவு செய்கிற கூட்டம் தான் அது. அல்லாஹ்வுடைய எங்களுடைய பொறுப்பு அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வது. வேற எதுவுமே எங்களால் செய்ய முடியாது. மறந்துடாதீங்க, காலை மாலை என்று நாம நிறைய, அல்லாஹ் நமக்கு நிறைய சொத்துக்களை செல்வங்களை தந்திருக்கிறான்டா, நம்ம மறந்துடக்கூடாது. அவங்கள பத்தி மறந்துடக்கூடாது. எப்பயும் எங்க கல்புல அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், எங்க சகோதரர்கள் துடிக்கிறார்கள். இந்த ஜும்மால உள்ளவர்கள் அடுத்த ஜும்மாவுல காணோம். இன்றைக்கு சாப்பிட்டவர்கள் நாளைக்கு சாப்பிட வழியில பாஞ்செடுக்கிறாங்க, ரொட்டி துண்டு தாங்களே என்கிறாங்க. இது நான் சுனாமியில கண்டது. பணக்காரர்கள் ஓவன் நைட்ல காலி கோட்டையில பிரியாணி பார்சல் கொடுத்தார்கள் லொரியில. பெரும் பெரும் பணக்காரர்கள் நின்றார்கள் அதுல போய். ஏனென்றால் ஒரு நாளில் எல்லாம் மாத்தினான். ஒரு நாளில் அத்தனை கடையும் பூட்டி விட்டது, ஒன்னும் செய்ய முடியாம போச்சு. அவங்க தர்ற சாப்பாடுக்கு வெளியில வர்றதுக்கு நிக்கணும். இந்த மாதிரி பலஸ்தீன நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் அந்த மக்களுக்கு மறக்காமல் துவா செய்யுங்க. எங்க கல்விகளில் நாம் மறதியை உண்டாக்கிறோம் என்றால் அங்கதான் பிரச்சனை. ஒரு முஸ்லீம் எப்பயுமே மறக்க கூடாது. நாங்களும் பல வேதனைகள் பட்டிருப்போம். இன்றைக்கு அவர்கள் படுகிறார்கள் என்றால் நாளைக்கு அவர்கள் எங்களுக்கு துவா செய்வார்கள், நாங்கள் அவர்களுக்கு துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தி இது எப்படிப்பட்ட உம்மத் என்றால், தன் சகோதரன் துடிக்கிற நேரம் அந்த சகோதரனை அவனுக்காக துவா செய்யக்கூடிய ஏண்டிய முயற்சி அவர்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு வேற எதுவுமே செய்யலாது. துவாவோட இருக்கணும். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்துக்கோங்க, நாங்க மற்றவங்கள மாதிரி இல்லை. சில பேர் பணக்காரனாயினா அவங்க ஏழ்மையை மறந்துடுவாங்க. நான் இப்ப அபூ ஹுரைரா கதையை சொன்ன உங்களுக்கு, அவர் மறக்கல. இப்படி நிறைய சஹாபாக்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், எந்த அளவுக்கு சந்தோஷம் வந்தாலும் ஆட்சியை பிடிச்சாலும் பழச மறக்காத ஒரு கூட்டத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை தொடங்கினத்தோடையே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ் எப்ப இதை கொடுத்துட்டாங்களோ, இஸா ஜா நஸ்ருல்லாஹ் இறங்கிச்சோ, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால இருந்து பார்க்கறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் ஒரு இஹ்ராத் கொடுத்துட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று வந்திருக்கிறாங்க. எல்லா பக்கமும் மக்கள். பெருமாளுடைய ஃபைனல் உரை மக்களுக்கு நிகழ்த்தின 82 நாட்கள் இருக்குது மௌத்தாகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்த்திய உரையில மக்கள் பெருகிட்டார்கள். ஜஸீரத்துல் அரப் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு, அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தைரியமா கடிதம் எழுதினாங்க ரோம பேரரசுக்கு. இதனுடைய ஆரம்ப கருத்தை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹிர்கல் மன்னருக்கு எழுதின கடிதம் இன்றைக்கு மியூசியத்தில் அதே கடிதம் இருக்கிறது. அதே கடிதம் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த கடிதம் இன்றைக்கும் பாதுகாப்பு பெற்றிருக்கிறது. ஹிர்கல் மன்னருக்கு எழுதப்பட்ட கடிதம் ரசூலுல்லாஹ், அதாவது ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது, ஆள வச்சு எழுதினாங்க. ஹிர்கல் மன்னருக்கு சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது சாந்தி, அந்த மக்களுடைய கூலி உங்களுக்கு சேர்த்து வரும்ன்றாங்க. இந்த கடிதத்தை எழுதினா அத தைரியமா போய் கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கட்டுப்படுங்க என்று ரசூலுல்லாஹ் எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை போய் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? அது நடந்துச்சு. அது கொடுத்தது அப்ப அவங்க ஏத்துக்கொள்ளல, பின்னாடி அப்படியே உளுந்துச்சு. பாரசீகம் கீழே உளுந்துச்சு. யாருக்கு ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. இது கட்டம் கட்டமா நடந்துச்சு. அவருடைய ஃபர்ஸ்ட் கட்டம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்புறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் கட்டுப்படுங்கப்பா, இஸ்லாத்துக்கு வாங்க, இதான் அழைப்பு. அவங்க கட்டுப்படாட்டி அந்த நாட்டு ராணுவமும் இஸ்லாமிய ராணுவம் ஃபைட் பண்ணும். சும்மா பொதுமக்கள்லாம் கொள்ள மாட்டாங்க, ராணுவத்தோட ஃபைட் பண்ணி இஸ்லாத்தை நிலைநாட்டுவாங்க. அந்த நேரத்தில் சிரியாவை பிடிச்சதாக அந்த மக்கள் சொல்றாங்க. அமீருல் மோமின் வாங்கங்கிறாங்க. இப்ப மதீனாவுல இருந்து சிரியாவை பிடிச்சதை கொண்டாடுறதுக்கு உமர் பின் கத்தாப் போகிறார். அன்றைக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வீடு வாங்கி போட்டா, நீங்க ஒரு கடை வாங்கி போட்டா, ஏதாவது ஒன்று எடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சிரியாவை பிடிச்சிட்டாங்களாம். அந்த பிடிச்சதை கொண்டாடுறதுக்கு தலைவர் போறாரா. போற நேரத்துல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு பாட்டி போட்டிருக்கணும், டான்ஸ் பண்ணிருக்கணும், சந்தோஷமா கூத்து கும்மாளம் பண்ணிருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் மாற்றமா வேற ஒன்று நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின நாள்ல நிறைய சஹாபாக்கள் அழுதார்கள். சில பேர் அப்படியே மயங்கி உழுவுற மாதிரியாச்சு. சரசரேன்னு அவங்க கையில் இந்த வாழெல்லாம் உளுந்துச்சு. சில பேருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிச்சு. அவங்க எதிர்பார்க்கல ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்க. அதனாலதான் உமர் பின் கத்தாப் போன்ற தோழர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மூசா நபி அல்லாஹ்ட்ட போன மாதிரி போயிட்டு வருவாங்க, அவங்க மௌத்தி இல்லைன்னு சொல்லி வாதம் பண்ணினாங்க அபூபக்கர்னு சொன்னதுக்கு சொல்ல காட்டி. இப்படி இருக்கிற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை தாண்டி போக இயலாது, எனக்கு அசான் சொல்லவும் இயலான்ட்டாங்க.
ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அவங்க அசான் சொல்லல, அவங்களால தாங்க முடியல. கலீஃபாட்ட வந்து கேட்டாங்க, என்ன ஊரை விட்டு அனுப்புங்களேன்னு கேட்டாங்க. எனக்கு இங்க இருக்கலாம்டாங்க, என்னால முடியாதுண்டாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாம வருத்தப்பட்டாங்க. அவர் அதுக்கு பிறகு அபூபக்கர் எனக்கு அசான் சொல்லல, ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு உமர் பின் கத்தாபுக்கு அவருக்கு மறுத்து விட்டார். சிரியாவுல வெற்றி கொண்டாடப்படுகிற நாள், அந்த நாளில் அவரா வந்து சொன்னார், இன்றைக்கு நான் அசான் சொல்லுகிறேன் என்றார். அன்றைக்கு முஸ்லிம்கள் வெற்றி அடைகிற நாள். சிரியாவுடைய படை சிரியாவை பிடித்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் விரும்பி சொன்ன பூமி எங்களுடைய ஷாம் என்றார்கள். பரக்கத் பொருந்திய பூமி, மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள பூமி. அவருடைய வெற்றி கொண்டாடப்படுகிற நாள். உமர் பின் கத்தாப் சந்தோஷமாக வந்திருக்கிறார். பிலால் இப்னு ரபா அசான் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லோரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏனப்பா, பிலாலுடைய சத்தத்தை கேட்கிற நேரம் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்து இன்றைக்கு பெரிய அளவுக்கு சிரியாவை பிடிச்சா பழசு மறக்கல. ரசூலுல்லாஹ் பிலால் அசான் சொல்ல, பெருமானார் எங்களை சஃப்ல நிப்பாட்டி வச்சு எங்களுக்கு தொழுவிப்பாரே, பெருமானார் எங்கள் மக்கள் இந்த சத்தத்துல தானே பெருமானார் வருவார். அந்த உணர்வோடு அவர்கள் தேம்பிட்டு அவர்களுக்கு சிரியா பிடித்தது மறந்து விட்டது. தாம் எவ்வளவு பெரிய ஒரு சொத்தை எடுத்திருக்கிறோம் என்பது மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. எல்லோரும் அழுகிறார்கள். பிலால் இப்னு ரபாவுடைய அந்த அசானுக்கு பிறகு அந்த மக்கள் துடிக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட மனிதர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற நேரம் வந்தால் இந்த பூமியை அல்லாஹ் தூக்கி கையில கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வேற எந்த குவாலிஃபிகேஷனும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் பல்கலைக்கழகத்து பட்டதாரிகள் அல்ல. அவர்களுக்கு டெக்னாலஜி வைஸ் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் இந்த உலகத்திலே சாதனை வேற எதிலும் படைக்கவில்லை. ரப்புடைய உதவி வரக்கூடிய நல்ல அடியார்களாக அவர்கள் நின்றார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இதுக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் வரம்பு மீறுகிறார்கள். சின்ன குழந்தைகளை கொல்லுகிறார்கள், பெண்களை கொல்லுகிறார்கள். ஆஸ்பத்திரிகளை கடுமையாக ஆஸ்பத்திரிகளை காட்டுகிறார்கள். வீடியோவில் ஒரு பிள்ளைக்கு மேல இன்னொரு பிள்ளை, ஒரு ஆள் கை போட்டிருக்கிறார், இன்னொரு ஆளுடைய கை வருகிறது. அந்த நேரத்தில் பவ கட்டாகுது. இருட்டில் நிற்கிறார்கள். ஒரு வைத்தியரை கொண்டு போய் இஸ்ரவேலர்கள் பிடிக்கிறார்கள். பிடித்து விட்டு அவர்கள் அவரை விடுதலை பண்ணுகிறார்கள். ஆச்சரியமா இருந்த மீடியாவில் பார்க்கிறேன். வந்தவர், அவர் அவ்வளவு நாள் சிறையில் இருந்து வந்தவர் வீட்டுக்கு போகாமல் வந்து நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறார். அவர் பார்க்கிறார், என் உறவுகள் துடிக்கிறார்களே, அவர்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் என்று பார்க்கிறார்கள். உலகம் அதிர்ந்து பார்க்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் யார்? இவர்கள் மனிதர்களா? இதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பேர் ஈமான். ஈமான் கல்புக்குள் நுழைந்தால் அதிசய மனிதர்களை உலகம் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனிதர்கள் அதிசயமாக திரிவார்கள். இந்த பூமியில் அவர்கள் நடமாடும் பொழுது அல்லாஹ் வானத்தை திறந்து பரக்கத்தை கொடுப்பான். பூமி பிளந்து அவர்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ல். வானம் பூமியுடைய பரக்கத்தில் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வை நம்பி தக்வா செய்தால் இந்த பூமி இப்படிப்பட்ட மனிதர்களை சுமந்து கொண்டிருக்கிற நேரம் பரக்கத் நிறைந்த ஒரு மண்ணாக இந்த மண்ணு மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிறோம் என்றால், இஸ்ரவேலர்கள் இதை உணராத பட்சத்திலே அவர்கள் தங்களுடைய முழு பலத்தையும் காட்டி